ஸோ இதோட college 2025 ஃபைனல் டேர்ம் பேப்பர் சரியா? ஓகே, ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சில விடயங்கள் சொல்றேன். அது என்னண்டா, இந்த பேப்பர்ல வரப்போற ஆர்கானிக் அதே மாதிரி இன்ஆர்கானிக், இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கு நான் கதைக்க போற விளக்கங்கள் கம்ப்ளீட் நியூ சிலபஸ சார்ந்த முடிவுகள் தான். அதாவது நான் ஏதாவது இன்ஆர்கானிக் ஆர்கானிக்ல கதைக்கிறேன்டா அது 100% நியூ சிலபஸ் பேஸ் பண்ணின முடிவுகள் தான். சரிதானே? நான் முழு சிலபஸ் என்ற வார்த்தைகள் பிரயோகிக்கிறேன்டா அதை வச்சுக்கொண்டு நீங்க நியூ சிலபஸ்ல என்ன கேள்வி வேணுமென்றாலும் செய்யலாம், ஃபுல் மார்க்ஸ் வரும். ரைட், ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுறேன், நீங்கள் இந்த இடங்கள்ல கதைக்கிற விஷயங்களை ஓல்டு சிலபஸ்ல நீங்க படிச்ச நோட்ஸோடையோ தியரியோடையோ கம்பைன் பண்ணி பார்க்க வேண்டாம். ரைட், இப்போ நாங்க கேள்விகளுக்கு வருவோம். மற்ற இடங்கள்ல மாற்றங்கள் இல்லை, பிசிக்கல் எல்லாம் உண்டுதான், அதுல பெரிய மாற்றங்கள் இல்லை. சரி, முதலாவது பொருளொன்று செகண்டுக்கு 331.3 நானோமீட்டர் அலை நீளத்திற்குரிய 6 ஜூல் சக்தியை வெளியிடுகின்றது. இப்பொருளினால் 2 செகண்ட்களில் விடுவிக்கப்படும் போட்டோன் எண்ணிக்கை யாது? சரி, இந்த கேள்வியில் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள்ல இருந்து ஒரு செகண்டுக்கு 6 ஜூல் சக்தி வெளியால வருதாம். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பொருள் இருந்து 2 செகண்டுக்கு வெளியால வந்த போட்டோன்களோட எண்ணிக்கை என்ன என்றது கேள்வி. நீங்களே சொல்லுங்க, இந்த போட்டோன்கள் அதோட சக்திகளோட கன்செப்ட் என்னண்டா, ஒரு பொருள்ல இருந்து சக்தி வெளியால வருதுண்டா அது சின்ன 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 பெக்கெட்டா தான் வரும். அப்படி ஒரு பெக்கெட்டை தான் நாங்கள் போட்டோன் என்று சொல்லுவோம். அந்த ஒரு போட்டோன் எனர்ஜி E=hf என்று சொல்லலாம், அல்லது hc/λ என்று சொல்லலாம். இப்படி பில்லியன் மில்லியன் எண்ணிக்கையான பல போட்டோன்கள் சேர்ந்துதான் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வரும். இதுதான் மேக்ஸ் பிளாங்கினுடைய சக்தி சொட்டு கொள்கை. சரி, இதோட லாஜிக் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் ஒரு 30 கிராம் பிஸ்கட் பாக்கெட் இருக்குதானே, அப்படி 30 கிராம் பிஸ்கட் பாக்கெட் ஒரு 100 சேர்த்தால் உங்களுக்கு 3000 கிராம் வரும் என்று சொல்ற மாதிரி ஒவ்வொரு போட்டோனுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி வரும். அப்படி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான போட்டோனை சேர்த்தா உங்களுக்கு டோட்டல் எனர்ஜி வரும். ஒரு போட்டோன் எனர்ஜிய நான் hc/λ என்று சொன்னேன்டா எண்ணிக்கையான போட்டோன்கள் மொத்தமா கொண்டிருக்கிற சக்தி டோட்டல் சமன் n into hc/λ என்று வரும். இதை கணிதத்துக்குள்ளதான் செய்ய வேணும் என்று இல்லை, விளங்கினா பார்த்துட்டு சொல்லலாம். சரிதானே? பட் இப்ப நாங்கள் மேக்ஸ்லயே போட்டு போவோம். சரி, அப்ப நீங்க கவனிங்க, ஒரு செகண்டுக்கு 6 ஜூல் சக்தியை வெளியால விடுமெண்டா டோட்டலா 2 செகண்டுக்கு அதை மொத்தம் 12 ஜூல் எனர்ஜியை வெளியால விடும். ஸோ நீங்களே சொல்லுங்க, எனக்கு மொத்தம் 12 ஜூல் எனர்ஜி வரணுமெண்டா இதுல இருக்கிற ஒரு போட்டோன் கொண்டுள்ள எனர்ஜி hc/λ படி ஒரு போட்டோன் கொண்டுள்ள எனர்ஜி நீங்கள் ஹெச்சுக்கு 6.6 into 10⁻⁻34 போடலாம், சிக்கு 3 into 10⁸ போடலாம். லெம்டா அவரே தந்திருக்கிறாரு 331.3 into 10⁻⁹ இது ஒரு போட்டோன் எனர்ஜி. மற்றவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, இப்படி ஒரு போட்டோன் எனர்ஜியில எத்தனை போட்டோன்கள் சேர்ந்தால் உங்களுக்கு 12 ஜூல் எனர்ஜி வரும் என்றது. ஒரு போட்டோன் எனர்ஜியை நீங்கள் என்னால பெருக்கினால் உங்களுக்கு 12 ஜூல் வர வேணும். உங்களுக்கு இப்ப இந்த எண் தான் கேள்வி. சரிதானே?
ஸோ நீங்கள் உங்களோட 12 ஜூல 12 இவ்வளவு பெருமானத்தாலையும் பிரிச்சு விட்டா சரி. ஓகே, ரைட். ஸோ நாங்கள் இதே இடத்துல வச்சு சுருக்கலாம். சுருக்கினா உங்களுக்கு இதை நாங்கள் ஆல்மோஸ்ட் 10 வரிசையை பார்த்து விடைக்கு வரலாம். சரிதானே? ஸோ இது உங்களுக்கு 1 டைம், இது 4 டைம். அதே மாதிரி இதை நாங்கள் அண்ணளவா கீழே உள்ள பெருமானத்தை 3.3 என்று கருதினா இது 10⁻7 என்ற மாதிரி வரும். இது 1 டைம், இது 2 டைம் என்று வரும். சரிதானே? மீண்டும் இது 1 டைம், இது 2 டைம் என்று வரும். ஸோ இதை நீங்க சுருக்கினீங்கள் என்றால் உங்களுக்கு எண் சமன் 2 தர 10⁻19 என்று வரும். சரிதானே? உங்களுக்கு அதுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். ரைட். இதோட லாஜிக் என்னன்னா, மொத்தமா தேவையான எனர்ஜியை ஒரு போட்டோன் எனர்ஜியால பிரிச்சு விட்டா உங்களுக்கு போட்டோன் எண்ணிக்கை வரும். இதை நீங்கள் ஃபைனல் பேப்பர்ல இருந்துட்டு ஃபுல்லா சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா மட்டம் தட்டி சுருக்கிட்டு 10 அடுக்குகளை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விட வரும். சரிதானே? ரைட். அப்போ உங்களுக்கு அதுக்கு சுருக்கினால் செகண்ட் ஆன்சர் வரும். இந்த எண்ணிக்கையான போட்டோன்கள் சேர்ந்துதான் உங்களுக்கு டோட்டலா 2 செகண்டுக்கு 12 ஜூல் எனர்ஜியை கொண்டு வருது. 1 செகண்டுக்கு வெளிவிடப்படும் போட்டோன் எண்ணிக்கைன்னு சொன்னா இதுல அரைவாசி, அது முதலாவது விட வரும். 1 செகண்டில் வெளிவிடப்படும் போட்டோன்களின் எண்ணிக்கைன்னு சொன்னா முதலாவது ஆன்சர் வரும். 6 செகண்டுக்கு விடுவிக்கப்படும் போட்டோன்களின் எண்ணிக்கை என்று சொன்னா 3வது ஆன்சர் வரும். 20 செகண்ட்களுக்கு விடுவிக்கப்படும் போட்டோன்களின் எண்ணிக்கைன்னு சொன்னா 4வது ஆன்சர் வரும். 10 செகண்டில் விடுவிக்கப்பட்ட போட்டோன்களின் எண்ணிக்கைன்னு சொன்னா 5வது ஆன்சர் வரும். இது ஏதோ பாக்குறதுக்கு A-level மாதிரி இருக்குது. ஆனா உண்மையிலே இது கிரேட் 5ல உள்ள ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற ஒரு டொஃபியின் திணிவு 13 கிராம். எனவே 130 கிராம் டொஃபி எடுப்பதற்கு எத்தனை டொஃபிகள் வாங்க வேண்டும் என்று சொல்ற அந்த சின்ன வயசுல படிச்ச கேள்விதான் இது. சரி, உங்களோட 2வது கேள்வி, பின்வருவனவற்றுள் மிக குறைந்த இருமுனைவு திருப்பு திறனுடைய மூலக்கூறு இது. உங்களுக்கு தெரியும், இந்த இருமுனைவு திருப்பு திறன் என்று சொல்றது ஒரு காவிக்கடியம். ஏபி என்று சொல்லக்கூடிய 2 அணுக்கள் காணப்படும் பொழுது அந்த பிணைப்புகளுக்குள்ள ஒரு இருமுனைவு திருப்பு திறன் வரலாம். அதே மாதிரி ஒரு அணுவுல ஒரு தனிச்சோடி இருந்தா தனிச்சோடியாலையும் இருமுனைவு திருப்பு திறன் வரலாம். தனிச்சோடியால வார இருமுனைவு திருப்பு திறன் பருமன்ல கொஞ்சம் பெருசாகவும் எப்போதும் தனிச்சோடியோட இழுபடுற மாதிரியும் தான் வரும். எப்பயும் தனிச்சோடியால வாரது தனிச்சோடியோட இழுபடுற மாதிரி தான் வரும். தனிச்சோடி எப்பயும் தன்னை நோக்கிய ஒரு இருமுனைவு திருப்பு திறனை உண்டாக்கும். ஒரு பொண்டால வார இருமுனைவு திருப்பு திறன் என்ன பருமன்ல வர வேணும்? நான் சொல்லிட்டேன், இருமுனைவு திருப்பு திறன் என்று சொல்றது காவி. பிசிக்ஸ்ல நீங்க படிக்கிற காவி கூட்டல் காவிகளை எப்படி டீல் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான் இங்கேயும் டீல் பண்ண வேணும். சரியா? அப்ப ஏபின்னு சொல்லக்கூடிய ஒரு பங்கீட்டு வலு பிணைப்புல ஏயினுடைய மின்னெதிர்த்தன்மைக்கும் பியினுடைய மின்னெதிர்த்தன்மைக்கும் இடையில வேறுபாடு எதுவுமே இல்லை என்றா அந்த இடத்துல இருமுனைவு திருப்பு திறன் வராது. இருமுனைவு திருப்பு திறன் பருமன் டி சமன் சிற்றேற்றம் இன்டு இடைத்தூரம். ரைட். சுமார் சமன்பாடு. ஏக்கும் பிக்கும் இடையில மின்னதல் தன்மையில வேறுபாடு அதிகரிச்சா இந்த சிற்றேற்றத்திட பருமன் கூடும். சிற்றேற்றத்திட பருமன் கூடினா இருமுனைவு திருப்பு திறன் பருமன் கூடும். எப்பன்னு சொன்னா அண்ணளவா பிணைப்பு தூரங்கள் சமனாயிருக்கும் பொழுது. அண்ணளவா ஏபி ஆகிய அணுக்களுக்கு இடையில பிணைப்பு தூரங்கள் சமனா இருந்து ஏதாவது
ஒரு அணுவினுடைய மின்னதிர்த்தன்மை வேறுபாடு அதிகமா இருந்தா அந்த அணுவை நோக்கி டைபோல் வரும். அந்த அணுவை நோக்கி இருமுனைவு திருப்புதிறன் திசை வரும். ஏயை விட பீட மின்னதிர்த்தன்மை வேறுபாடு யாருக்கு கூடவோ அவரை நோக்கித்தான் இருமுனைவு திருப்புதிறன் திசை வரும். அதுலயும் மின்னதிர்த்தன்மை வேறுபாடு கூட 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 இருமுனைவு திருப்புதிறன் பருமன் கூடும். பிசிக்ஸ்ல காவிட பருமன் கூடுது என்று சொன்னா ஓட்டிட நீளம் கூடும். இதே இடத்துல பியை விட ஏட மின்னதிர்த்தன்மை கூட என்று சொன்னா இப்படி வரும். பியை விட ஏட மின்னதிர்த்தன்மை நல்லா கூடண்டா இப்படி வரும். பியை விட ஏட மின்னதிர்த்தன்மை மிக மிக அதிகம் என்று சொன்னா இப்படி வரும். நான் சொல்றதெல்லாம் நீங்க மின்னதிர்த்தன்மை வேறுபாட்டை வச்சு ஜட்ஜ் பண்ண வேணுமெண்டா அன்னளவா பருமன் சமனா இருக்க வேணும். உங்களுக்கும் அப்படித்தான் கேள்விகள் வரும். நீங்க பயந்து போக தேவையில்லை. சரி, இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். டைபோல் தனிச்சோடியாலையும் வரும், ஒரு பிணைப்பாலையும் வரலாம். பிணைப்பாலை எப்படி வரும்ன்றதை ஜட்ஜ் பண்றதுக்கு மின்னதிர்த்தன்மை வேறுபாடு தெரிஞ்சிருக்க வேணும். அதே டைம்ல அதோட பருமனை ஜட்ஜ் பண்றதுக்கும் உங்களுக்கு மின்னதிர்த்தன்மை வேறுபாடு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, இப்படி ஓவராலா ஒவ்வொரு பொண்டுலையும் லோன் பெயர்லையும் டைபோல் வரும். ஒரு மூலக்கூறு ஒன்றினுடைய இருமுனைவு திருப்புதிறன், மூலக்கூறு ஒன்றினுடைய இருமுனைவு திருப்புதிறன், ஒரு மொலிக்யூல்ட இருமுனைவு திருப்புதிறன் என்று சொன்னா அந்த மூலக்கூறுல உள்ள ஒவ்வொரு பிணைப்பாலையும் தனிச்சோடிகளாலையும் வருகின்ற இருமுனைவு திருப்புதிறன்கள மொத்த காவி கூட்டல்ட விளைவுதான் ஒரு மூலக்கூறினுடைய தேறிய இருமுனை. பின்வரும் மூலக்கூறுகளுள் முனைவாக்கம் உடையது அல்லது பின்வரும் மூலக்கூறுகளுள் இருமுனைவு திருப்புதிறன் அற்றது என்ற கேள்விகள் கதைக்கிறார் என்றா நான் கதைச்சது ஒரு பொண்டுல. பட் ஒரு மூலக்கூறு என்று கதைச்சா அந்த மூலக்கூறினுடைய முனைவாக்கம் நீங்க கண்டுபிடிக்க வேண்டுமெண்டா அல்லது அந்த மூலக்கூறினுடைய இருமுனைவு திருப்புதிறனை கண்டுபிடிக்க வேண்டுமெண்டா அந்த மூலக்கூறுல உள்ள ஒவ்வொரு தனிச்சோடியாலையும் ஒவ்வொரு பிணைப்புகளாலையும் வரப்போற தனித்தனி இருமுனைவு திருப்புதிறன் ஆவி கூட்டல் பெருமானம் தான் மூலக்கூறினுடைய ஒட்டுமொத்த இருமுனைவு திருப்புதிறனா வரும். நான் என்ன சொல்றேன்டா, உதாரணமா உங்களுக்கு அமோனியா இருக்குத்தானே, அமோனியா உங்களுக்கு தெரியும். உங்களோட முழு சிலபஸுக்கும் ஒரு காரமான வாயுன்னு சொன்னா அமோனியா தான். உங்களோட ஏஎல் சிலபஸ் காரமான வாயு வெளியேறியது, மூல இயல்புடைய வாயு வெளியேறியது அல்லது சிவப்பு பாசிச்சாயத்தாலை நீளமாக மாற்றுகின்ற வாயு வெளியேறியது என்று சொன்னா எந்த கதையும் இல்ல, அமோனியா தான். உங்களோட சிலபஸ்ல மூலவாயு காரவாயு ஒரே ஒரு வாயு அமோனியா மட்டும்தான். யோசிக்கவே தேவையில்லை. நெஸ்லரின் சோதனை பொருளுடன் கபிலனர் அவதானம் அமோனியா அமோனியா ரைட். அந்த அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா இப்படித்தான் வரும். உங்களுக்கு கட்டமைப்பு கீழே தெரியும். நைட்ரஜன் ஹைட்ரஜன் 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 லோன் பேர், அதே மாதிரி NF3, அதே மாதிரி H2O. இந்த H2O மொலிக்யூலை நான் கீறும் பொழுது நீங்க நிறைய பேர் இந்த ஸ்ட்ரக்சர்ஸை 3Dல கன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க. சும்மா கொப்பில கீறுற மாதிரியே யோசிப்பீங்கள். அப்படி யோசிச்சா இருமுனைவு திருப்புதிறன்களை உங்களால திருத்தமா ஜட்ஜ் பண்ண முடியாது. சரிதானே? இந்த H2O மொலிக்யூலை நீங்க வளமையா இப்படி கீறி பழகிட்டீங்க. பட் நான் உங்களுக்கு இதை sp3 கலப்போம் 3Dல திங்க் பண்ணுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு 3Dல யோசிச்சா நான் என்ன சொல்றேன்னு விளங்கும். அதனால H2O மூலக்கூறை நான் வளமையா எழுதுற மாதிரி எழுதாம இந்த மாதிரி எழுத போறேன். ஆக்சிஜன் sp3 கலப்புன்னு சொன்னா
இந்த மாதிரி நான்முகியில வரும். நான் இங்க ஹைட்ரஜனை போடுறேன், இங்க ஹைட்ரஜனை போடுறேன், இந்த இடத்துல லோன் பேரை போடுறேன். நீங்க முப்பரிமாணத்துல யோசிச்சா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்கும். அதாவது இந்த தனிச்சோடி இங்க வரும், இந்த தனிச்சோடி இங்க வரும். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தனிச்சோடி ஒன்றை ஒன்று எதிர்த்து வராது. ஒப்பில உள்ள விஷயங்களை பார்த்து முடிவெடுக்க வேண்டாம். sp3 கலப்பு நான்முகிய முப்பரிமாணமா யோசிங்க, சொல்றது விளங்கும். HF இப்படி வரும், NCl3 இப்படி வரும். சரி, இப்போ உங்களுக்கு கேள்வி, பின்வருவனவற்றுள் மிக குறைந்த இருமுனைவு திருப்புத்திறன் உடையது. நீங்க மிக குறைந்தது என்று சொன்னா பல மூலக்கூறுகள் தந்தாரண்டா நீங்கள் காவி கூட்டல் செய்துதான் கண்டுபிடிக்க வேண்டும். சரிதானே? இப்ப அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும், இந்த HF H2Oவில் HF பொறுத்த மட்டும் ஹைட்ரஜனை விட புளோரின் மின்னெதிர்த்தன்மை மிக அதிகம். திருத்தமா சொன்னா ஹைட்ரஜன் 2.1, புளோரின் 4. ஸோ ஹைட்ரஜன் புளோரினுக்கு இடையில ஒரு பெரிய மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு வாரபடியினால ஹைட்ரஜன் புளோரினுக்கு இடையில ஒரு பெரிய டைபோல் வரும். சரிதானே? புளோரினை நோக்கி ஒரு பெரிய முனைவாக்கம் வருது. அதே மாதிரி இந்த H2O பார்க்கும் பொழுது இந்த லோன் பெயரால எப்பையும் தனிச்சோடிகள் தன்னை நோக்கிய திசையில டைபோல உண்டாக்கும். அது பருமன்ல பெருசாவும் வரும். இவர் இப்படி டைபோல உண்டாக்குவார். நான் வேணுமெண்டா டைபோல்ட கலரை மாத்திக்கிறேன். ஓ, தனிச்சோடி ஏற்படுத்தி தரப்பட்ட இருமுனைவு திருப்புத்திறன் இப்படி இப்படி இந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன்ல ஐதரசனை விட ஆக்சிஜன் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் கூட, ஐதரசனை விட ஆக்சிஜனுக்கு கூட. இந்த பொண்டால வரப்போற இருமுனைவு திருப்புத்திறன் இப்படி வரும். உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், காவி கூட்டல் தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? இதே கேள்விய பிசிக்ஸ்ல இங்க ஒரு 10 நியூட்டன் தாக்குது, இங்க ஒரு 10 நியூட்டன் தாக்குது, இந்த திசையில ஒரு 7 நியூட்டன் தாக்குது, இந்த திசையில ஒரு 6 நியூட்டன் தாக்குது. விளைவுள் என்னன்னு கேட்டா அப்படியோ இதுக்குள்ளால கீறி விடுவீங்க. அது தெரிஞ்ச உங்களுக்கு அதே காவி கூட்டல் விஷயத்த இதுக்குள்ள அப்ளை பண்ணினா சரி. அப்ப சொல்லுங்க, ஓவராலா ஏற்கனவே 2 காவி மேல் நோக்கி தாக்குது. அந்த காவிட விளையுள் சென்டருக்குள்ளால போகும். அந்த காவிட திசையோடையே இந்த பொண்டால வார விளையுளும் சேர்ந்து தாக்கினா ஓவராலா H2Oவில் இந்த திசையில ஒரு பெரிய விளையுள் காவி வரும். இருமுனைவு திருப்புதல் என்று சொல்றதே காவி கூட்டல் தான். இந்த திசையில ஒரு பெரிய விளையுள் வரும் என்றால் H2O ஒரு பெரிய இருமுனைவு திருப்புதிறனுடைய ஒரு மூலக்கூறு. சரி, பட் இந்த NH3 NF3 NCl3ல பாருங்க, ஒரே ஒரு தனிச்சோடி தான் இருக்குது. H2Oவில் 2 தனிச்சோடி இருக்குது. போதா குறைக்கு ஒவ்வொரு OH பிணைப்பால வர டைபோலும் ஒரே திசையில நீட்டிக்கொண்டு நிக்குது. அப்படின்னா அந்த NH3ல வரப்போற ஒவ்வொரு லோன் பேராலும் வரப்போற டைபோல் எப்பையும் தனது பக்கம் இழுத்து கொண்டுதான் இருக்கும், இழுத்து கொண்டுதான் இருக்கும், இழுத்து கொண்டுதான் இருக்கும். ஸோ அதை நான் எல்லாருக்கும் பொதுவாக்குகிறேன். சரிதானே? பொதுவா யோசிக்கலாம். காவி கூட்டல் ஐடியா தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, உங்களுக்கு தெரியும் நைட்ரஜன் ஹைட்ரஜன்ல நைதரசன் மின்னெதிர்த்தன்மை 3, ஐதரசன் 2.1. இந்த பொண்டால வார டைபோல் நைதரசனை நோக்கித்தான் வரும். ஸோ இந்த பொண்டால வார டைபோல் நைதரசனை நோக்கித்தான் வரும். இதுதானே? சரி, அப்போ ஓவராலா நல்ல அவதானிங்க. ஆல்ரெடி மேல் நோக்கி ஒரு காவி இருக்குது. அந்த காவியிட திசையிலேயே எக்ஸ்ட்ராவா 3 காவிகள் மேல வந்தா ஓவராலா மேல் ஒரு காவி, அதுல திசையிலேயே இன்னும் ஒரு காவி வந்தா ஒட்டுமொத்தமா மேல் நோக்கிய விளையுள் காவி கூடும். இப்படி சொன்னா விளங்கும் தானே?
மேல ஒரு 10 நியூட்டன், இந்த திசையில ஒரு 2 நியூட்டன், இந்த திசையில 2 நியூட்டன், இந்த திசையில 2 நியூட்டன் என்று சொன்னா இது மூன்றுக்குமான விளையுள் மேல் நோக்கி தாக்கும். ஒட்டுமொத்தமா ஏற்கனவே இருக்கிறதுல கூட கீழே உள்ளதும் சேர்ந்து ஓவரோலா மேல் நோக்கி ஒரு பெரிய விசை வரும் என்று சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு இந்த இருமுனைவு திருப்பு திறனையும் அப்படியே ஜட்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி NF3க்கு வருவோம். ஆல்ரெடி தனிச்சோடி மேல இழுத்து கொண்டு இருக்கு. ஆனால் நைதரசன் மின்னதிர்த்தன்மை பெருமானம் 3, புளோரின் 4. அந்த NF3ல வார டைபோல் இப்படித்தான் வரும், புளோரினை நோக்கித்தான் வரும். சரிதானே? புளோரினை நோக்கித்தான் வரும். நீங்களே சொல்லுங்க, ஆல்ரெடி தனிச்சோடி மேல இழுத்துக்கு இருக்கும். அந்த தனிச்சோடி இழுக்கிறத கீழே 3 காவிகள் எதிர்த்தா தனிச்சோடியிட காவியை விட எதிர்க்கிற காவிகள் தனிச்சோடியிட ஏற்படுத்தி தந்த இருமுனைவு திருப்பு திறனை குறைக்கும். இந்த மாதிரி மேல 10 நியூட்டன் தாக்குது, கீழே ஒரு 3 நியூட்டன் 3 நியூட்டன் 3 நியூட்டன் சொன்னா விளைவுள் என்ன செய்யும்? இந்த 10 நியூட்டனுக்கு எதிர் திசையில மத்த காவி வாரபடியினால விளையுள் 10 விட குறை. சரிதானே? அது மாதிரி இங்க தனிச்சோடியால வந்த டைபோல் குறைஞ்சிரும். இங்க தனிச்சோடியால வந்ததோட சேர்த்து பொண்டால வந்ததும் கூட்டுப்படும். இங்க தனிச்சோடியால வந்ததோட சேர்த்து பொண்டால வந்ததும் கூட்டுப்படும். இந்த பொண்டுல பெரிய ஒரு நேர்கோடு வரும். சரி, நைதரசன் குளோரினுக்கு வருவோம். நீங்க எல்லாருக்கும் தனிச்சோடியால மேல் நோக்கி ஒரு பொன் வரும், ஒரு டைபோல் வரும். நைதரசன் குளோரின்ல மின்னதிர்த்தன்மை வேறுபாடு பவுலியின் அளவு திட்டம் எங்கட சிலபஸ் படி நைதரசன் குளோரின் சமன். திருத்தமா சொன்னா குளோரினுக்கு கூட. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ திருத்தமா சொன்னா குளோரினுக்கு கூட. அப்படி இருந்தாலும் அந்த மின்னதிர்த்தன்மை வேறுபாடு நைதரசனுக்கும் குளோரினுக்கும் இடையில சமன் என்று எடுத்தீங்கன்னா இந்த பொண்டால டைபோல் வராது. வராதுண்டா இந்த தனிச்சோடியால வந்த டைபோல் மட்டும்தான் நிற்கும். அதை யாரும் கூட்ட போறதும் இல்லை, குறைக்க போறதும் இல்லை. இல்ல நான் திருத்தமா பார்க்க போறேன் என்று யோசிச்சாலும் நைதரசனை விட குளோரினுக்கு கொஞ்சம் தான் டைபோல் கூட. அப்படி என்றால் கொஞ்சம் தான் அந்த டைபோல் வரும், பெரிய அளவால வராது. ஏன்னா அந்த ஏற்றம் கூடினா தான் டைபோல் கூடும். கொஞ்சம் தான் வரும், கொஞ்சம் தான் வரும். கவனிங்க, NF3யும் NCl3யையும் தவிர மற்ற எல்லாத்திலையுமே கணிசமான அளவு பெரிய 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 டைபோல் வரும். லோன் பேர் எப்படி வந்ததோ, தனிச்சோடி எப்படி வந்ததோ அதே திசையில விளையுள் டைபோல் வரும். தனிச்சோடி எப்படி வந்ததோ அதே திசையில இன்னும் ஒரு இருமுனைவு திருப்புதிறன் வரும். ஒரே திசையில உள்ள காவியோட இன்னும் ஒரு காவி கூட்டுப்படும். அப்படின்னா எங்களுக்கு போட்டியில இவர் வரமாட்டார், இவரும் வரமாட்டார், இவரும் வரமாட்டார். எங்களுக்கு காம்படிஷன் NF3யா குறைவா வரும், NCl3யா குறைவா வரும் என்றது. NF3லையும் NCl3லையும் நீங்க இலகுவா ஜட்ஜ் பண்ணிடலாம். எப்படி தெரியுமா? 2 பேருக்கும் லோன் பேர் மேலதான் இழுக்கும். ஆனா NCl நீங்கள் சமன் என்று எடுத்தீங்கன்னா லோன் பேர்ட டைபோல் அப்படியோ நிற்கும் என்று சொல்லலாம். இல்ல திருத்தமா பார்த்தால் குளோரின் இழுக்கும் தான் என்று சொன்னாலும் இந்த ஒவ்வொரு பிணைப்புலையும் பெரியோரு இருமுனைவு திருப்புத்திறன் வராது. அது சின்ன 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 பெருமானம் தான் வரும். சின்ன சின்ன பெருமானம் வருது என்று சொன்னா இந்த மேல உள்ள இருமுனைவு திருப்புத்திறனை இந்த சின்ன சின்ன பெருமானம் அவ்வளவு பெருசா குறைச்சி விடாது. ஒரு சின்ன போர்ஸ் தானே, சின்ன காவிதானே எதிர்க்குது, இதுல ஒரு பெரிய ஒரு குறைவு வராது. சரிதானே? ஆனா NF3ல உங்களுக்கு தெரியும், நைட்ரஜனை விட புளோரின் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் மிக அதிகம். மேல உள்ள லோன் பேர்ட டைபோல ஒவ்வொரு பிணைப்பிலையும் உள்ள இருமுனைவு திருப்புதிறன் நல்லா எதிர்க்கிறபடியினால ஏறியதா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா இப்படி மேல 10 நியூட்டன், கீழே ஒரு 5 நியூட்டன் இங்க இருக்குது. அதே மாதிரி இங்க மேல 10 நியூட்டன்,
கீழே 2 நியூட்டன் இருக்குது. சொல்லுங்க அப்ப இங்க விலையுள் 10ல 2 போனா 8, இங்க விலையுள் 10ல 5 போனா 5. ஸோ உங்களுக்கே விளங்கி இருக்கு அது எப்படி அழகா அந்த கொஸ்டின் செட் பண்ணப்பட்டிருக்குதுன்னு விளங்கி இருக்கு. தனிச்சோடிய சமனா வச்சு கொண்டாளவார இருமுனைவு திருப்புத்திறன் இங்க அதிகமா எதிர்க்கிறபடியினால ஏரியதா NF3ல தான் குறைந்த இருமுனைவு திருப்புத்திறன் வரும். NCl3 விட குறைய வரும். NCl3ல கொஞ்சம் பெரிய அளவிலாவே இருமுனைவு திருப்புத்திறன் வரும். சரிதானே? ரைட். அப்படி என்றால் இருமுனைவு திருப்புத்திறன் எங்க குறைவோ செகண்ட் ஆன்சர் இங்கதான் குறைவு. சரிதான். ஓகே, இது ஐடியா என்னன்னா இதுதான். தனிச்சோடியால வாரத்தோட சேர்த்து மற்றதும் அதே திசையில டைப்போல உண்டாக்கி, டைப்போல்னு சொன்னா இருமுனைவு திருப்புத்திறன், இருமுனைவு திருப்புத்திறனை உண்டாக்கி கூட்டி விடும். கூட்டும் இங்க கூட்டும் இங்க கூட்டும், இது கோடாவே வரும். பட் இங்க 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 தனிச்சோடி கொமன். பட் இங்க கொஞ்சமா இருக்குது, இங்க அதிகமா இருக்குது. எங்க அதிகமா இருக்குதோ அங்க நல்லா குறையும். ஸோ ஆன்சர் செகண்ட் ஆன்சர். சரி, மூன்றாவது சோடியம் கார்பனேட்டையும் அமோனியம் டைக்ரோமேட்டையும் கொண்ட 0.6 கிராம் திண்ம கலவை ஒன்று 0.5 கிராம் மாறா திணிவொன்று பெறப்படும் வரை வெப்பமேற்றப்பட்டது. திண்ம கலவையில் அமோனியம் டைக்ரோமேட்டின் திணிவானது. சரி, நீங்க உங்களோட முழு சிலபஸுக்கும் முழு 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 கெமிஸ்ட்ரி சிலபஸுக்கும் கார்பனேட்டுகள்ல வெப்பப்பிரிகை அடையாதவை, கார்பனேட்டுகள்ல வெப்பப்பிரிகை அடையாதவை. கவனிங்க, உங்களோட முதலாம் கூட்ட மூலகங்கள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். கீழே உள்ள கதிர் தொழிற்பாடு மூலகங்கள் எல்லாம் தேவையில்லை. நீங்க இந்த லித்தியத்தை தவிர முழு சிலபஸுக்கும் சொல்றேன், லித்தியத்தை தவிர இந்த 4 மூலகங்களுக்கும் 4 முக்கியமான முடிவு இருக்கு. 4 4 4 4 4 முக்கியமான முடிவு இருக்கு. ஒன்று, இவற்றினுடைய கார்பனேட்டுகள் வெப்பப்பிரிகை அடையாது. உங்களோட முழு சிலபஸுக்கு வெப்பப்பிரிகை அடையாத கார்பனேட்டுகளை உருவாக்குறது இது 4 மட்டும்தான். கூகுள் அடிச்சு போட்டு வந்து சொல்றல, நான் கதைக்கிறது A-level சிலபஸ். உங்களோட சிலபஸ் உங்களுக்கு சொல்றேன், முழு கெமிஸ்ட்ரிக்கும் இது 4ஐயும் தவிர மற்ற எல்லா கார்பனேட்டுகளும் வெப்பப்பிரிகை அடையும். இந்த 4 கார்பனேட்டுகளும் வெப்பப்பிரிகை அடையாது. சரிதானே? இப்படி சொன்ன எக்ஸாம்பிளுக்கு, திண்மம் எக்ஸ் ஆனது திண்மம் எக்ஸுக்கு ஐதான HCl சேர்க்கப்பட்ட போது வெளியே வந்த வாயுவானது D ஆகும். இவ்வாயு H+MnO4- கரைசலினோடு அனுப்பப்படும் பொழுது எவ்வித நிறமாற்றமும் அவதானிக்கப்படவில்லை. எவ்வித நிறமாற்றமும் அவதானிக்கப்படவில்லை. மேலும் இவ்வாயுவானது சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றியது. சரி, உங்களுக்கு விளங்கி இருக்கு, உள்ளுக்கு கார்பனேட் இருக்கண்டு. திண்மம் எக்ஸை சூடாக்கும் பொழுது எவ்வித வாயுக்களும் வெளிவிடப்படவில்லை. நீங்க இந்த தரவுலிருந்து முடிவெடுக்கலாம், உள்ளுக்கு கார்பனேட் இருக்கண்டு. சூடாக்கும் பொழுது வாயு வரல என்று சொன்னா கட்டாயம் இந்த 4ல ஒன்றுதான் அவர் சொல்றாள். ஒன்று சோடியம் கார்பனேட்டா இருக்கலாம், பொட்டாசியம் கார்பனேட்டா இருக்கலாம், ருபீடியம் கார்பனேட்டா இருக்கலாம், சீசியம் கார்பனேட்டா இருக்கலாம். இதெல்லாம் சின்ன முடிவுகள் இல்லை. இதெல்லாம் ஒழுங்கா விளங்கினாத்தான் இன்ஆர்கானிக் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். 4க்கும் 4 முடிவு. முதலாவது, இவற்றினுடைய கார்பனேட்டுகள் வெப்பப்பிரிகை அடையாது. இதை தவிர எல்லாம் வெப்பப்பிரிகை அடையும். இரண்டாவது, இவற்றினுடைய நைட்ரைட்டுகளும் வெப்பப்பிரிகை அடையாது. எவ்வளவுதான் சூடாக்கினாலும் இவற்றினுடைய NO2- வெப்பப்பிரிகை அடையாது. முழு சிலபஸுக்கும் நைட்ரைட்டுகள்
வெப்பப்பிரிகை அடையாதவை இது 4 மட்டும்தான். மூன்றாவது, நீங்களே சும்மா யோசிச்சு பாருங்க, இது வெப்பப்பிரிகை அடையுது இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் உறுதியா இருக்குது. என்ன இது உறுதி, இது உறுதி எண்ணத்துல இருந்து எஸ்கோவை மூலகங்கள்ல அறை வெப்பநிலையில உறுதியான திண்ம இரு கார்பனேட்டுகளை உருவாக்கக்கூடியவை இது 4 மட்டும்தான். எப்படி நினைவு கொள்ளலாம்? கார்பனேட் நைட்ரேட் வெப்பப்பிரிகை அடையாது தானே, ஸ்டெபிள் தானே. அப்படின்னா எஸ்கோவையில அறை வெப்பநிலையில உறுதியான திண்ம இரு கார்பனேட்டுகளை ஃபார்ம் பண்றவை இந்த 4 மூலகங்கள் மட்டும்தான். சோடியம் இரு கார்பனேட், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். அதை இன்னும் பெட்டரா நினைவு கொள்ளணும்டா, உங்களோட வீட்டுல உள்ள பேக்கிங் சோடா இருக்குத்தானே, அது சோடியம் இரு கார்பனேட் தான். ஸோ வீட்டுல திண்மமா தான் இருக்குது. நீங்க எஸ்கோவை மூலகங்களில் அறை வெப்பநிலையில் உறுதியான திண்ம நிலையில் உள்ள இரு கார்பனேட்டை ஃபார்ம் பண்ணுபவை முழு சிலபஸுக்கும் இது 4 மட்டும்தான். வேற எந்த எஸ்கோவை மூலகங்களும் அறை வெப்பநிலையில உறுதியான இரு கார்பனேட் திண்மத்தை ஃபார்ம் பண்ணாது, பட் சொல்யூஷனா காணப்படலாம். இந்த 4 முடிவு சொல்றேன்னு சொல்லிங்கள், 3 தான் சொல்லியிருக்கீங்க. 4வது முடிவு என்ன? 4வது முடிவு என்னன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு தெரியும், நைட்ரேட்டுகளோட வெப்பப்பிரிகையில சகல நைட்ரேட்டுகளும் சூடாக்கப்படும் பொழுது ஆக்சைடாகவும் NO2 ஆகவும் O2 ஆகவும் பிரியும். முழு கெமிஸ்ட்ரிக்கும் நைட்ரேட்டுகள் இப்படித்தான் பிரியும். பட் இந்த 4ஐயும் தவிர சோடிய, பொட்டாசிய, ருபீடிய, சீசியத்திட நைட்ரேட்டை தவிர மற்ற சகல நைட்ரேட்டுகளும் இப்படித்தான் வெப்பப்பிரிகை அடையும். பட் இது 4 மட்டும் எப்படி வெப்பப்பிரிகை அடையும் என்றா, NO3- வெப்பப்பிரிகை NO2- ஆகவும், நைட்ரேற்ற வெப்பப்பிரிகை நைட்ரைட்டாகவும் O2 ஆகவும் பிரியும். நீங்க இதுல இருந்து என்ன விளங்குது? இதையும் நாங்கள் மாத்தி கதைக்கலாம். எப்படி? திண்மம் ஒன்றை சூடாக்கும் பொழுது செங்கபில் என்ற வாயு வந்தது. கவனிங்க, முழு சிலபஸுக்கும் முழு கெமிஸ்ட்ரிக்கும் செங்கபில நிறமான வாயுவை உங்களோட சிலபஸ் 2 இடத்த பார்க்கலாம். ஒன்று NO2ல பார்க்கலாம், இல்லாட்டி Br2 கேஸ்ல பார்க்கலாம். இந்த Br2 கேஸ்ல பார்க்கலாம். இந்த Br2 கேஸ் வெப்பப்பிரிகையில எங்கேயும் வராது. அடுத்தது ஐதான அமிலங்கள் சேர்த்தாலும் Br2 வராது. செறிந்த அமிலங்கள் சேர்ந்தா வரலாம். Br- அன்னயன் இருக்கிற இடத்துல செறிந்த H2SO4, செறிந்த HNO3, பெர்மங்கனேட் போட்டீங்கள் என்றால் Br2 வரலாம். மற்றும்படி Br2 கேஸை நீங்கள் எங்கேயும் பார்க்க இயலாது. 100க்கு 99% சூடாக்கும் பொழுது செங்கபில என்ற வாயு அவதானிக்கப்பட்டது என்று சொன்னா 100%, 199 100% அது NO2 தான். சரி, இதுல என்ன முக்கியம்? நீங்க NO2 தான், ஆனால் இந்த கேள்வி இப்படி செய்வோம். சரிதான்? கவனிங்க, ஒரு எக்ஸ் என்ற ஒரு திண்மம் உள்ளது. இத்திண்மமானது கபில வளைய சோதனைக்கு விடை அளித்தது. சரிந்தானே? சரிந்த H2SO4, FeSO4 சேர்க்கிறது. அப்படின்னா என்ன முடிவெடுக்கலாம்? எக்ஸ் எனும் திண்மமானது நீரில் கரைக்கப்பட்டு அக்கரைசலானது கபில வளைய சோதனைக்கு விடை அளித்தது என்று சொன்னா முழு சிலபஸுக்கும் கபில வளைய சோதனைக்கு விடை அளிக்கிறது NO3- மட்டும்தான். சோ அன்னயன் NO3-. நீங்க இந்த எக்ஸ் எனும் திண்மத்தை சூடாக்கும் பொழுது இந்த நிறமுடைய வாயுக்களும் அவதானிக்கப்படவில்லை. நிறமுடைய வாயுக்கள் எதுவும் வெளியே வரவில்லை. ஒரு நிறமற்ற வாயு மட்டுமே வந்தது. நீங்க என்ன யோசிப்பீங்க?
NO3 மைனஸை சூடாக்கினா NO2 வரும் செங்கவிலம். இதுல NO3 மைனஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் அமில வளையத்துக்கு விட வருது. பட் இந்த NO3 மைனஸை சூடாக்கினா செங்கவில நிற வாயு அவதானிக்கப்படவில்லை என்றா முழு சிலபஸுக்கும் சூடாக்கும் பொழுது NO2வை வெளியால விடாம வெப்ப பிரிகை அடைகிற 4 நைட்ரேட்டுகள் இது மட்டும்தான். ஸோ உடனடியா நீங்க யோசிக்கலாம். ஸோ இந்த 4ல உண்டு. சுவாலை சோதனைக்கு பொன் மஞ்சள் நிறத்தை தந்தது என்றால் சோடியம். அந்த பொன் மஞ்சளை வச்சே நீங்க சோடியத்தை பிடிக்கலாம். நான் சும்மா மேலும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி வர்றேன். இப்படி இந்த முடிவுகள் தெளிவா விளங்கினாத்தான் இன்ஆர்கானிக் தெளிவா செய்யலாம். சரி, இப்ப இதையும் நான் சொல்றேன். ஏண்டா சோடியம் கார்பனேட் வெப்ப பிரிகை அடையாது. நான் சொல்றது லெப்ட் கண்டிஷன்ல. உங்களோட லெப்ட் கண்டிஷன்ல சோடியம் கார்பனேட் வெப்ப பிரிகை அடையாது. சரிதானே? லெப்ட் கண்டிஷன்ல சோடியம் கார்பனேட் வெப்ப பிரிகை அடையாது. சோடியம் கார்பனேட் மட்டும் இல்லை, இந்த 4 கார்பனேட்டுகளும் வெப்ப பிரிகை அடையாது. சரி, அப்படின்னா உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். இது சும்மா இருக்கும், இது எந்த பிரிகையும் உண்டாக்காது. அமோனியம் டைக்ரோமேட்டையும் கொண்ட அமோனியம் டைக்ரோமேட். நான் இன்னொரு முடிவு சொல்ல போறேன். முழு ஏஎல் கெமிஸ்ட்ரிக்கும் எப்படி முழு 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 கெமிஸ்ட்ரிக்கும் அமோனியம் உப்புக்களை சூடாக்கினா உங்களுக்கு அமோனியா வாயு வரும். பட் 3 அமோனியம் உப்புக்களை தவிர முழு கெமிஸ்ட்ரிக்கும் இவ்வளவு தான். இந்த 3 அமோனியம் உப்புக்களை தவிர மற்ற சகல அமோனியம் உப்புக்களை சூடாக்கினாலும் உங்களுக்கு அமோனியா வாயு வரும். அந்த 3 என்னன்னு சொன்னா, ஒன்று அமோனியம் நைட்ரைட், அடுத்தது அமோனியம் நைட்ரேட், அடுத்தது அமோனியம் டைக்ரோமேட். நீங்க இது 3ஐயும் தவிர மற்ற சகல அமோனியம் உப்புக்களையும் சூடாக்கினா அமோனியா வாயு வரும். எக்ஸாம்பிளுக்கு NH4SCN சூடாக்குங்க, வெப்பப்படுத்துங்க, NH3 கேஸ் வரும், பிளஸ் HCN வரும். இது 3ஐயும் தவிர மற்ற சகல அமோனியம் உப்புக்களையும் சூடாக்கினா உங்களுக்கு அமோனியா கேஸ் வரும். சரிதானே? அமோனியம் சல்பேட், அமோனியம் புரோமைட், அமோனியம் அயோடைட் என்னத்தை சூடாக்கினாலும் அமோனியா வரும். கவனிங்க, இது 3 மட்டும் ஒட்சியற்ற தாழ்த்தல் அடைஞ்சி வெப்ப பிரிகை அடையும். அதுல அமோனியம் நைட்ரைட் சூடாக்கினா N2+H2O பிரியும். அமோனியம் நைட்ரேட் சிரிப்பூட்டும் வாயு, நைட்ரஸ் ஆக்சைடு சிரிப்பூட்டும் வாயு, N2O+H2O பிரியும். சரிதான்? எல்லாம் கேஸ், எவ்ரிதிங்ஸ் கேஸ். போனீங்க Cr2O7 சூடாக்கினா Cr2O3 பிளஸ் N2 பிளஸ் H2O பிரியும். போனீங்க அமோனியம் உப்புக்களோட வெப்ப பிரிகையில சகல அமோனியம் உப்புக்களும் சூடாக்கினா எந்த விதமான திண்ம மீதியையும் தராது, எல்லாம் கேஸ். ஆனால் ஒரே ஒரு அமோனியம் டைக்ரோமேட் மட்டும்தான் அமோனியம் உப்புக்கள்ல சூடாக்கும் பொழுது ஒரே ஒரு திண்ம மீதியை தரக்கூடிய ஒரே ஒரு அமோனியம் உப்பு அமோனியம் டைக்ரோமேட் மட்டும்தான். உங்களோட லெப்ல இது மிக பரிச்சயமான பொருள். நீங்கள் நியமிப்பு டெஸ்ட் பண்ண போகும் பொழுது டைக்ரோமேட் கரைசலை ப்ரிப்பேர் பண்ணணும்னா அமோனியம் டைக்ரோமேட் பவுடர் இருக்கும். ஒரு வெள்ளை நிற போட்டுள்ள அமோனியம் டைக்ரோமேட் பவுடர் இருக்கும். இந்த பவுடர் உங்களுக்கு செம்மஞ்சள் நிறம் சரிதானே? அந்த செம்மஞ்சள் நிறமான பவுடரை எடுத்து தான் நீங்க நீர்ல கரைச்சி அமிலப்படுத்தி
ஒட்சியேற்றும் கருவி தயாரிப்பீங்கள். லெப்ல நியமிப்பு பிராக்டிகல் செய்ய போயிருந்தீங்கன்னா பார்த்திருக்கலாம். இது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பொருள். அமோனியம் டைக்ரோமேட் மட்டும்தான் அமோனியம் உப்புக்கள்ல வெப்ப பிரிகையின் போது திண்ம மீதிய தரும். ஒரு என்ன சொல்ல, இதை நாங்கள் ஒரு ஒரு பிலிம் மாதிரி சொல்லலாம். இப்ப நல்லா யோசிங்க, ஒரு திண்மம் இருக்குது, ஒரு பெட்ரிக் டிஷ் அல்லது ஒரு டியூப்ல. நான் என்ன செய்யறேன்டா, ஒரு அமோனியம் உப்பை போடுறேன், ஒரு திண்மத்தை வைக்கிறேன், நான் கீழே சூடாக்குறேன். ஃபைனலா இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஏன்னு சொல்லுங்க, எல்லாம் கேஸா போயிடும். ஆனால் அமோனியம் டைக்ரோமேட் இருந்திருந்தால் மட்டும்தான் நீங்க சூடாக்கினாலும் ஃபைனலா அங்க ஒரு திண்ம மீதியை பார்க்கலாம். திண்ம மீதி பெறப்பட்டது. அமோனியம் உப்புல சூடாக்கினாலும் திண்ம மீதி பெறப்பட்டதுண்டா அது அமோனியம் டைக்ரோமேட் மட்டும்தான். இந்த Cr2O3 ஒரு பச்சை நிற ஈரியல் உடைய திண்மம், ஒரு டாக்ஸிக். இது சரிதானே, பவுடர் மாதிரி வரும். நீங்கள் பக்கத்துல போய் மூச்சு விட்டீங்களா உங்களோட முகமெல்லாம் பறந்துடும். சரிதானே, கவனம். திண்ம மீதி வரும், பச்சை நிறமான திண்ம மீதி. மற்ற எந்த ஒரு அமோனியம் உப்பும் உங்களுக்கு சூடாக்கினா திண்ம மீதியை தராது. சரி, இப்ப இந்த கேள்வி இது விளங்கினா தான் விளங்கும். இப்ப பாருங்க, சோடியம் கார்பனேட்டையும் அமோனியம் டைக்ரோமேட்டையும் கொண்ட 0.6 கிராம் திண்ம கலவை ஒன்று 0.5 கிராம் மாறா திணிவொன்று பெறப்படும் வரை வெப்பமேற்றப்பட்டது. நீங்க இது அமோனியம் டைக்ரோமேட் இல்லாம ஒரு அமோனியம் நைட்ரேட், அமோனியம் நைட்ரைட்டா இருந்திருந்தா என்ன ஆன்சர் வந்து இருக்கு? அதுல இருந்த அமோனியம் உப்பின் திணிவுண்டு கேட்டா நான் கண்ணை மூடிட்டு 0.6 கிராம் இருந்தது, இப்ப 0.5 கிராம் திண்ம மீதி தான் வருது, 0.1 கிராம காணல. அப்படி என்றா அமோனியம் உப்பு அமோனியம் நைட்ரேட் அல்லது நைட்ரைட்டா இருந்திருந்தா 0.1 கிராம் டிரெக்டா சொல்லலாம். அது வெப்ப பிரிகையின் போது எந்த திண்ம மீதியையும் தராது. சூடாக்கினா அந்த உப்பு முற்று முழுதா வாயுவா போயிடும். அப்படின்னா 0.1 கிராம் பார்த்துட்டு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல என்ன பிரச்சனைண்டா, கேள்வி என்னண்டா இப்படித்தான். சரிதானே, கேள்வி என்னென்றால் உங்கள்கிட்ட 0.6 கிராம் சாம்பிள் இருக்குது. 0.6 கிராம் சாம்பிள் இருக்கு. அதுல சோடியம் கார்பனேட்டும் இருக்குது, அமோனியம் டைக்ரோமேட்டும் இருக்குது. சரிதான். இப்ப இத சூடாக்கினா, வெப்பப்படுத்தும் பொழுது இதோட திணிவு 0.5 கிராமாக மாறுதாம். நான் சொன்னேன் தானே, இதுல என்ன பிரச்சனைன்னா நீங்க டிரெக்டா 0.1 கிராம்னு சொல்ல இயலாது. ஏனென்றா அமோனியம் டைக்ரோமேட் வெப்ப பிரிகையின் போது ஒரு திண்ம மீதியை தரும். அமோனியம் டைக்ரோமேட்டினுடைய வெப்ப பிரிகை இப்படித்தான் வரும். Cr2O3 plus N2 plus 4H2O. நீங்கள் என்ன செய்ய இயலாது, டிரெக்டா சொல்ல இயலாது. சரிதானே, டிரெக்டா 0.1 கிராம்னு சொல்ல இயலாது. காரணம், இவர் பிரிஞ்சாருண்டா, ஒரு மூல் அமோனியம் டைக்ரோமேட் பிரிஞ்சா ஒரு மூல் Cr2O3 திண்மம் வரும். அப்படின்றா நாங்கள் திண்மத்தை வெளியால எடுக்கிறோம், அதே டைம்ல திண்மத்தை உள்ளுக்கு போடுறோம். கேஸ் சூடாக்குகளை H2O கேஸா தான் வரும். சரிதானே, சூடாக்குறோம் நாங்கள். ரைட், அப்படின்னா கவனிங்க, இந்த கேள்விய நாங்கள் யூஷுவல் மெத்தட்ல செய்வோம். U1 சரி, what is PCM? ரைட், UMல செய்வோம். சரி, உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்ல இதுல இருக்கிற சோடியம் கார்பனேற்ற திணிவை நான் எக்ஸ் என்று சொல்றேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இதுல இருக்கிற அமோனியம் டைக்ரோமேட்டினுடைய மூல் இருக்குத்தானே, மூல், அதை நான் Y என்று சொல்றேன்.
சொல்லுங்க, இதோட மூல் y என்றா n சமன் w வின் கீழ் m. எனவே இதோட வெயிட் w சமன் மூல் y இன்டூ அமோனியம் டைக்ரோமேட்டினுடைய மூலக்கூற்று திணிவு. சொல்லுங்க, அப்ப அமோனியம் டைக்ரோமேற்ற மூலக்கூற்று திணிவு என்ன? MW NH4 வைஸ் Cr2O7. உங்களுக்கு தெரியும், நைதரசன் 14, ஐதரசன் 4, டோட்டலா 18. அப்ப 2 தரம் 18 36. நீங்க ஃபைனல் பேப்பர்ல ஒவ்வொரு சேர்வையிட மூலக்கூற்று திணிவையும் கணிப்பிட்டு காட்டுறதுக்கு உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அதை நீங்கள் எழுதி வைங்க பக்கத்துல. அதே மாதிரி குரோமியம் உங்களுக்கு மேல தந்திருக்கிறாரு 52. 2 குரோமியம் 104. 104 36 140. 7 ஆக்சிஜன். ஸோ 7 ஆக்சிஜன் என்று சொன்னா ஒரு ஆக்சிஜன் 16. ஸோ 48 112. அதுதானே 112. இப்போ டோட்டலா 140 112 252 கிராம் மூல் -1 என்று வரும். எனவே இதுல இருக்கிற சோடியம் கார்பனேட்டினுடைய ஆரம்ப திணிவை x எடுத்தனண்டா, அதே மாதிரி இதுல இருக்கிற அமோனியம் டைக்ரோமேற்ற மூளை நான் வைண்ட் எடுக்கிறேன். அப்ப மூளை வைண்ட் எடுத்தபடியினால அதுல திணிவுக்கு நான் மூல் சார்பா கோவை எடுக்கலாம். ஸோ அது y இன்டூ 252. ஸோ y இன்டூ 252. ஸோ இதுல உள்ள அமோனியம் டைக்ரோமேற்ற திணிவை தரும். சரிதானே? அப்படி என்றா ஆரம்பத்துல 0.6 கிராம் இருந்துன்னு சொல்றாரு. ஆரம்ப மொத்த திணிவு உள்ளுக்கு இருந்த சோடியம் கார்பனேற்ற திணிவு x பிளஸ் 252 y சமன் ஆரம்ப திணிவு 0.6 கிராம். இது ஆரம்பத்துல. சொல்லுங்க, நானே சொல்றேன் ஆரம்பத்துல இருந்த அமோனியம் டைக்ரோமேற்ற மூல வைன்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க, அப்ப வெப்ப பிரிகை அடைஞ்சிருந்தா, முழு அமோனியம் டைக்ரோமேட்டும் வெப்ப பிரிகை அடைஞ்சிருந்தா தாக்கத்தின்படி 1க்கு 1 ஒரு மூல் அமோனியம் டைக்ரோமேட் 1 மூல் Cr2O3 உருவாக்கும். ரேஷியோ 1:1. ரேஷியோ 1:1. ஸோ y மூல் பிரிகை அடைஞ்சா உங்களுக்கு y மூல் வரும். y மூல் பிரிகை அடைஞ்சா y மூல் வரும். எனவே சொல்லுங்க, வெப்ப பிரிகையின் பின்னர் உருவான Cr2O3 என்ற திணிவு உருவான Cr2O3 மூல் இன்டூ மூலர் திணிவு. y மூல் பிரிஞ்சா y மூல் தானே வரணும். எனவே வெப்ப பிரிகையின் போது உருவாகிய Cr2O3 திணிவு Cr2O3 மூலக்கூற்று திணிவு Cr2O3 into y. உங்களுக்கு Cr2O3 மூலக்கூற்று திணிவு அதை நீங்க மனசால பார்க்கலாம். 2 குரோமியம் 102. அதே மாதிரி 3 ஆக்சிஜன் 104 பிளஸ் 48 152. 152 கிராம் மூல் -1. சரிதானே? இப்போ நீங்க என்ன நடந்தாலும் சரி, உள்ளுக்கு இருக்கிற சோடியம் கார்பனேட்டினுடைய திணிவு மாறாது. ஏன்? அது வெப்ப பிரிகை அடையாது. இப்ப முன்னாடி x கிராம் இருந்தா இப்பயும் அதே x கிராம் தான் இருக்கும். சக இப்ப உள்ளுக்கு இருக்க போற திண்மம் உருவான Cr2O3. சொல்லுங்க, உருவான Cr2O3 திணிவு உருவான Cr2O3 மூல் இன்டு மூலர் திணிவு. உருவான Cr2O3 மூல் 152. சாரி, மூல் y மூலர் திணிவு 152. ஸோ 152 y சமன் அவரே சொல்றாரு சூடாகினத்தின் பின்னர் இறுதி திரிவு 0.5 கிராம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து
செகண்ட் ஈக்குவேஷனை கழிச்சிங்கள் என்றால் இந்த எக்ஸும் எக்ஸும் போயிடும். உங்களுக்கு 100 y சமன் 0.1 கிராம் என்று வரும். ஸோ இதுவும் கிராம் தானே, 0.1. ஸோ y சமன் தசம் ஒன்றின் கீழ் 100. ஸோ 10⁻³ மூல் என்று வரும். எனவே இதுல ஆரம்பத்துல இருந்திருக்க வேண்டிய அமோனியம் டைக்ரோமேட்டினுடைய மூல் 10⁻³ மூல். சரிதானே? அப்ப கேள்வி ஆரம்பத்துல குடுவையில இருந்த அமோனியம் டைக்ரோமேட்டினுடைய மூல் என்னன்றதுதான் கேள்வி. திணிவு என்னன்றது கேள்வி. அது 10⁻³ மூல் என்று விளங்கிட்டது. 10⁻³ மூல் அமோனியம் டைக்ரோமேட் இருந்தது. உங்களுக்கு தெரியும் N சமன் W ன் கீழ் M. W சமன் N into M. அதெல்லாம் மனதால சொல்லலாம். நான் இப்ப யூஷுவல் மெத்தட்ல செய்யறேன். ஸோ N 10⁻³ எம்முக்கு போடலாம் 252 மொத்தமா கிராம். ஸோ 0.252 கிராம்ஸ் என்று வரும். உங்களுக்கு செகண்ட் ஆன்சர், ஃபோர்த் ஆன்சர் வரும். சரியா? இது யூஷுவல் மெத்தட். ஓகே, லெட்ஸ் கம் இன்டு தி PCM. PCM உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல, பட் ஐ ட்ரை டு டெல் யூ. சரிதான்? ஃபீல் த கெமிஸ்ட்ரி. நீங்க ஒரு மூல் என்று சொன்னா 252 கிராம் பிரிஞ்சா 152 கிராம் வரும். அதாவது ஒரு மூல்ல 252 பிரிஞ்சால் 152 வருமாம். சரிதானே? நீங்க அப்படின்டா இந்த சேர்வையில அமோனியம் டைக்ரோமேட்ர 100 கிராம் குறைய வேணுமெண்டா, PCM விளங்கணுமெண்டா கெமிஸ்ட்ரிய விளங்கி படிச்சிருக்க வேணும். விளங்கினா ஓகே. 100 கிராம் குறைய வேணுமெண்டா, ஒன் ஷாட் 100 கிராம் குறைய வேணுமெண்டா 252 கிராம் இருக்க வேணும். 100 கிராம் குறையணுமெண்டா 252 கிராம் இருக்க வேணும். இங்க குறைஞ்சது எவ்வளவுன்னு சொன்னா 0.5 இருந்தது, 0.6 இருந்தது, 0.5 மாறுது. ஸோ இங்க குறைஞ்சது 0.1, இங்க குறைஞ்சது 0.1. ஸோ இன்டு 0.1, 100 குறைய 252 வேணும். 0.1 குறையணுமெண்டா ஸோ அந்த 0.1 கீழடுங்க, 252 கீழ் 1000, 0.252 கிராம். அதே ஆன்சர், ஒன் ஷாட் ஒரு லைன்ல ஆன்சர் வரும். PCM ப்ரோ. சரிதானே? ஸோ ஆன்சர், ஃபோர்த் ஆன்சர். நிறைய பேருக்கு இந்த யூஷுவல் மெத்தட் தான் விளங்கும். PCM விளங்கணும்னா அது வேற மெத்தட்ல படிக்க வேணும். ஓகே, அடுத்த கேள்விக்கு வருவோம். ஆன்சர், ஃபோர்த் ஆன்சர். சரி, ஃபோர்த் கொஸ்டின். பின்வரும் இக்கரைசலின் pH ஆனது 25 பாகை Cயில் 7லும் உயர்வாக இருக்கும். சரி, கீழே பார்க்கிறேன். அமோனியம் அயோடைட் நான் சொன்னேன், சூடாக்கினா அமோனியாவும் எச்ஐயும் வரும். அமோனியம் நைட்ரேட் சூடாக்கினா அமோனியா பிளஸ் சிறுப்பூட்டும் வாயு வரும். சிறுப்பூட்டும் வாயு ஒரு நடுநிலை வாயு. அடுத்தது அமோனியம் அசட்டேட், அடுத்தது சோடியம் பீனாக்சைட், அடுத்தது CCl3COONH4. சரி, நீங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன விளங்குதுண்டா, உப்புக்கள் என்று விளங்குது. சோல்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில உள்ள பதார்த்தங்கள்ல இதெல்லாம் உப்புகள். உப்புன்னு சொன்னா ஒரு அமிலமும் காரமும் தாக்கினா உருவாகிற சேர்வையைத்தான் நாங்கள் உப்புக்கள் என்று சொல்லுவோம். உங்களோட முழு சிலபஸுக்கு உங்களுக்கு அயன் சமநிலை குழப்பமா, pH காண்றது குழப்பமா, ஒரே விஷயம்தான். நீங்கள் அதுல உள்ள ஃபைனல் முடிவு தான். உங்களுக்கு முழு சிலபஸுக்கும் 4 வகையான உப்புகள் தான் வரும். நான் சொன்னதானே, அமிலமும் காரமும் தாக்கினா வார சேர்வைதான் உப்பு. நீங்கள் NaCl உப்பு உப்புன்னு சொல்லிக்கொண்டு திரியுறீங்க தானே. ஏனென்றா NaOH சொல்லக்கூடிய ஒரு காரமும்
HCl சொல்லக்கூடிய ஒரு அமிலமும் தாக்கி உருவான விளைபொருள் தான் NaCl. அமிலம்னு சொல்றது ஒரு பொருள், காரம்னு சொல்றது ஒரு பொருள். அமிலமும் காரமும் சேர்ந்து தாக்கினா உருவாகிற சேர்வை தான் சோல்ட்ஸ், உப்புக்கள். சரிதானே? அந்த முதலாவது சேர்வை எங்கட NH4OH கூட, சும்மா யோசிச்சு பாருங்க, NH4OH கூட அது ஒரு மென்காரம், அதோட கூட HIயை சேர்த்து விட்டீங்களா உங்களுக்கு முதலாவது NH4I வரும். சரிதானே? கவனிங்க, உங்களோட முழு சிலபஸுக்கும் 4 வகையான உப்புகள் தான் வரும். முழு சிலபஸ் இல்ல, முழு உலகத்திலையும் கெமிஸ்ட்ரியில 4 வகையான உப்பு தான். ஒன்று ஒரு வண்ணமிலமும் வன்காரமும் தாக்கி வந்திருக்கலாம். அப்படின்னா ஸ்ட்ராங் அசிட், ஸ்ட்ராங் பேஸ், சோல்ட்ஸ். வண்ணமிலமும் வன்காரமும் தாக்கி வாரது. ரெண்டாவது, ஒரு வண்ணமிலத்துல கூட ஒரு மென்காரம் தாக்கி வாரது, வீக் பேஸ். மூன்றாவது, ஒரு வன் காரத்தோட ஒரு மென்னமிலம் தாக்கி வாரது. நான்காவது, ஒரு மென் அமிலமும் ஒரு மென் காரமும் தாக்கி வாரது. நீங்க முழு உலகத்திலையும் எந்த ஒரு உப்பை பார்த்தாலும் சரி, இந்த 4 வகையில ஒன்றாத்தான் இருக்கு. இதுல ஒவ்வொரு வகையையும் நீங்கள் ஒழுங்கா உள்ளுக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரிய உடைச்சு பார்த்துட்டீங்களா, பிறகு என்ன கேள்வி வந்தாலும் செய்யலாம். இது விளங்கினா தான் உங்களுக்கு pH வளையி, pH curve எல்லாம் விளங்கும். இதுல அறகுறையா இருந்தா pH வளையி விளங்காது. சரிதான்? ரைட். இப்ப கவனிங்க, இதுல எப்பயும் தான் இந்த வண்ணமில வன்கார, நான் சொல்றதெல்லாம் முடிவுகள், இதுல ஆழ்ந்த விளக்கங்கள் எல்லாம் வரும். சரிதானே? நல்ல டீப் நாலேஜ் இருக்கு உள்ளுக்கு, நான் முடிவைத்தான் சொல்லலாம். சரிதானே? ஸோ இதுல எப்பயும் ஒரு வண்ணமில வன்கார உப்புக்கள், சரிதானே, நடுநிலையாத்தான் வரும். ஸோ 25 பாகிசியில வண்ணமில வன்கார உப்புக்களோட pH 7 தான் வரும். அதே மாதிரி ஒரு வண்ணமில மென்கார உப்பு கரைசலோட pH, இதை நீங்கள் உண்மையா இதுல கெமிஸ்ட்ரி என்னண்டா இதை நீருக்குள்ள போட்டீங்களா, இந்த வண்ணமிலத்தினுடைய அன்னயனுக்கு நீர்க்கரைசலுக்குள்ள நிற்கும் பொழுது ஹைட்ரோலைசிஸ் என்ற கேரக்டர் இல்லை. அதாவது இந்த மென்னமிலத்திட அன்னயன் இணை அமிலம் இருக்குதானே, சரி முடிவை சொல்றேன், நான் கூட கதைக்கல, கூட கதைச்சா டைம் போதாது. முடிவு, ஒரு வண்ணமில மென்கார உப்பு கரைசல், சரிதானே, சிறிதளவு அமிலமாத்தான் காணப்படும். 25 பாகிசியில pH 7 விட கொஞ்சம் கூடவாத்தான் வரும். அதே மாதிரி ஒரு வன்கார மென்னமில கரைசல் இருக்குதானே, இது வண்ணமிலமா, சரி 3 குறைவு, 7 குறைவா, ரெண்டாவது 7 குறைவு. அதில் மென்னமிலம் என்ற கேரக்டர்ல வரும். ஒரு வண்ணமிலத்துக்கு மென்காரம் சேர்த்தா விளைவு கரைசல் மென் அமிலம் என்ற மாதிரி வரும். அதே மாதிரி ஒரு வன்காரத்துல கூட ஒரு மென் அமிலம் சேர்த்தா விளைவு கரைசல் மென்காரம் என்று வரும். ஸோ 25 பாகிசியில pH 7 விட கூட வரும். மென்னமில மென்கார உப்பு கரைசல்கள் அநேகமா 25 பாகிசியில pH 7 வரும். நீங்க அதை கியூரேட்டா கண்டுபிடிக்க வேணுமெண்டா, திருத்தமா கண்டுபிடிக்கணுமெண்டா, இந்த மென்னமிலத்தினுடைய KA பெருமானம் தரப்பட வேணும். அதே மாதிரி இந்த மென்காரத்தினுடைய KB பெருமானம் தரப்பட வேணும். அது ரெண்டும் தெரிஞ்சாத்தான் திருத்தமா சொல்லலாம் ஒரு மென்னமில மென்கார கரைசல் அமிலமா காரமா நடுநிலையாண்டு. அன்னளவா 7 கிட்ட தான் நிற்கும். திருத்தமா சொல்லணும்னா கணிப்பு செய்துதான் பார்க்கலாம். சரிதானே? இதெல்லாம் ஏன் இப்படி வரணும் என்று சொன்னா அதுக்கு ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி, பட் முடிவு இதுதான். இதுதானே? சொல்லுங்க. அந்த அடிப்படையில 25 பாகிசியில 7லும் உயர்வாக pH காணப்படணும் என்றால் அது கட்டாயம் ஒரு வன்கார மென் அமில உப்பு ஆக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு வன்காரமும் ஒரு மென்னமிலமும் தாக்கம் அடைகிறதால உருவான பொருளா இருக்க வேணும். நீங்களே சொல்லுங்க. முதலாவது, ஒரு மென்கார வன் அமில உப்பு. ஸோ இதோட pH மென் அமிலம் மாதிரி நடக்கும். இது ஒரு மென்னமிலம் மாதிரி நடந்து கொள்ளும்.
சரிதானே? அப்படின்னா pH 7 விட குறையத்தான் வரும். அமிலம்னு சொன்னா 7 விட குறையத்தானே. ரெண்டாவது அசட்டிக் அமிலம்னு சொல்லக்கூடிய மென் அமிலமும் அமோனியான்னு சொல்லக்கூடிய மென்காரமும் தாக்கி வந்திருக்குது. ஸோ அது ஒரு மென்னமில மென்கார உப்பு. ஸோ அதோட pH அண்ணளவா 7 கிட்டத்தான் வரும். 7 விட குறைய வராது. நாலாவது HNO3 சொல்லக்கூடிய வண்ணமிலமும் NH4OH சொல்லக்கூடிய மென்காரமும் தாக்கி உருவான உப்பு. ஸோ இது ஒரு மென்கார வண்ணமில உப்பு. அதனால இந்த கரைசலும் நலிவான அமில இயல்பை காட்டும். pH 7 விட குறையும். சரி, இப்போ இந்த CCl3COOல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இது சம்பந்தமா நிறைய பாஸ் பேப்பர் கேள்விகள்லாம் இருக்குது. இப்போ அசட்டிக் அமிலம் மென் அமிலம் தான். எங்களோட ஆர்கானிக்ல வருகின்ற இந்த ஒயிக் அசிட் கூட்டம் மென் அமிலம் தான். ஆனால் இந்த ஒயிக் அசிட் இருக்கிற கார்பனுக்கு அடுத்த கார்பன்ல 3 அலசன்கள் வருதுன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒயிக் அசிட் சேர்வைகள் வன் அமில இயல்புடையவை. சரிதானே? இப்ப இந்த சேர்வைகள் எல்லாம் உங்களோட பேப்பர்ல வரல, பட் பாஸ் பேப்பர்ல இருக்குது. சரிதானே? இது ஒரு வன் அமில உப்பு. கவனிங்க, இந்த CCl3COO சொல்றது ஒரு வன் அமில உப்பு. NH4 சொல்றது ஒரு மென்காரம். அப்படி என்ன, இது ஒரு வண்ணமில மென்கார உப்பு. வண்ணமில மென்கார உப்பு. ஸோ வண்ணமிலம் என்று சொன்னா அமில இயல்பு தான் வரும் டொமினண்டா. ஸோ pH 7 விட குறையும். 7 விட குறையும். எங்களுக்கு 7 விட கூட தான் கேள்வி. அடுத்தது C6H5ONA. இது என்னன்னு சொன்னா சோடியம் ஃபீனாக்சைடு. அதாவது ஒரு ஃபீனோலும் சோடியமும் NaOH தாக்கி வந்திருக்க வேணும். உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபீனோல் மென்னமிலம். அதே மாதிரி NaOH வன்காரம். இது ஒரு வன்கார மென்னமில உப்பு. வன்கார மென்னமில உப்புன்னு சொன்னா ஏறியதா விளைவு கரைசல் pH மென்காரமா தான் இருக்கும். மென்காரம்னு சொன்னா 25 பாகைசில pH 7 விட கூட வரும். அவர் கேட்டது 7லும் உயர்வாக இருக்கிறது. 5வது ஆன்சர். சரிதானே? ஓகே. ஸோ இதுல உங்களோட தியரி சைட்ல நீங்க பெர்ஃபெக்டா இருந்தீங்களா இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லலாம். கஷ்டமே இல்லை. நான் ஒரு ரிவிஷன் பண்ற நோக்கத்துல தான் இதெல்லாம் சுருக்கமா கதைச்சு கொண்டு வரேன். நீங்க என்ன செய்ய வேணுமென்னா இதை பார்த்துட்டு நீங்க படிச்ச விஷயங்களை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சரி. நான் சொன்னதானே, எனக்கு இதுல டீப்பா கதைக்க இயலாது. என்னன்னா கதைச்சா ஒரு கேள்விக்கே 3 hour எடுக்கும். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய இடங்கள். திரும்பியும் சொல்றேன், இந்த விடயங்கள் கிளியர் ஆனாதான் pH வளைகள் அணுவா விளங்கும். சரியா? ஓகே. ஆன்சர் 5th ஆன்சர். அடுத்தது 5வது. கீழே தரப்பட்டுள்ள சேர்வையின் IUPAC பெயர் யாது? இது சிம்பிள். என முதல் இந்த கேள்விக்கு பெயர் வைக்க போகக்கூடாது. முதல் தரப்பட்ட விடைகள்ல எது வராதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நீங்க பேரீடு எழுதும் பொழுது எப்பையும் பிரதியீட்டு கூட்டங்கள் போடுவீங்க தானே. அந்த பிரதியீட்டு கூட்டங்கள் போடும் பொழுது அல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் போட வேணும். அப்ப A தான் முன்னுக்கு வர வேணும், H பின்னுக்கு வர வேணும். நம்ம 4வது 5வது பெயர் வச்ச முறையே போல 4ம் வராது 5ம் வராது. இதை நீங்கள் முடிவெடுக்கலாம். அடுத்தது 1 2 3 என்றது காம்படிஷன்ல வரும். அந்த 1 2 3லையும் ஏதாவது பிழை பிடிக்கலாமான்னு பார்ப்போம். பென் ஓகே 3x ஓகே. கவனிங்க, தொழிற்பாட்டு கூட்டம் வரும் பொழுது உங்களோட பேரிட்டுல ஏன் ஈன் ஐன் இருக்குத்தானே. ஏன் ஈன் ஐன் இருக்குத்தானே. இதுல இந்த ஈ போடக்கூடாது, ஈ வரக்கூடாது. இங்க பாருங்க, ஈ போட்டு இருக்கிறார். ஸோ 3வது ஆன்சரும் வராது. நான் இன்னும் பெயர் வைக்க போகவே இல்லை. இன்னும் என்ன செய்யல, நான் பெயர் வைக்க போகவே இல்லை.
சும்மா எது வரும் எது வராதுன்னு பார்த்த உடனேயே எனக்கு 1 2 ஆன்சர் தான் மிஞ்சுது. இப்போ 1க்கும் 2க்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னா 1 அமைனோவா 5 அமைனோவான்றது. இப்ப பிரச்சனை எங்க தொடங்குதுண்டா, இந்த காபனுக்கு நீங்கள் 1 போடுவீங்களா அல்லது இந்த காபனுக்கு 1 போடுவீங்களா இடத்துல தான் தொடங்குது. நான் பெயர் வைக்க ட்ரை பண்ணவே இல்லை. கார்பன் செயினுக்கு நம்பர் போட தொடங்க போறேன். நீங்க நம்பர் போடும் பொழுது உங்களுக்கு தெரியும், முதலாவது நீங்கள் தொழிற்பாட்டு கூட்டத்துக்கு குறைந்த நம்பர் வார மாதிரி தான் பார்க்க வேணும். சரிதானே? இதுல உள்ள பிரதானமான தொழிற்பாட்டு கூட்டம் ஓன், கீட்டோன், ஓன். இது கோல், இது அமைன். இவங்க 3 பேர்லையும் பிரதானமானால் இவர்தான் பிரதான தொழிற்பாட்டு கூட்டம். இவருக்கு நம்பர் போட போறீங்கள். அப்ப இந்த திசையால வந்தா 1 2 3 4 5, இந்த திசையால வந்தா 1 2 3. ஸோ 2 பக்கமும் வரும் பொழுது தொழிற்பாட்டு கூட்டத்துக்கு ஒரே நம்பர் வருதுண்டா, அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது இரட்டை பிணைப்பு அல்லது மும்மை பிணைப்பு இருக்குதான்னு பார்க்க வேணும். 2 பக்கத்திலையும் இல்லை. ஸோ அது ஃபெயிலியர். 1 ஃபெயிலியர், 2 ஃபெயிலியர். ஸோ 3வது இடது ஈட்டு கூட்டங்கள் இருந்தால் இடது ஈட்டு கூட்டங்களோட பக்கத்தால வர வேணும். இதால வந்தாலும் அமைன் என்ற பிரதியீட்டு கூட்டம் இருக்குது, இதால வந்தாலும் ஹைட்ரோக்சி என்ற பிரதியீட்டு கூட்டம் இருக்குது. ஸோ பிரதியீட்டு கூட்டங்களும் ஃபெயிலியர். ஸோ 4வது 2 பக்கமும் பிரதியீட்டு கூட்டம் இருந்தா நீங்க என்ன செய்யணும்டா, பிரதியீட்டு கூட்டங்களுக்கு குறைஞ்ச நம்பர் வார டிரெக்ஷனை பார்க்க வேணும். பிரதியீட்டு கூட்டங்களுக்கு எந்த பக்கத்தால நம்பர் பண்ணினால் குறைஞ்ச நம்பர் வரும் என்று பார்க்க வேணும். அது உங்களோட ஐக்யூவே இப்ப சொல்லும். நீங்க போட்டு பார்க்க தேவையில்லை. இதால போனா இதுக்கு 2வும் இதுக்கு 5வும் வரும். பட் இதால போனா இதுக்கு 1ம் இதுக்கு 4வும் தான் வரும். உங்களோட மைண்டே சொல்லும் இதால போனா தான் பிரதியீட்டு கூட்டங்களுக்கு குறைஞ்ச நம்பர் வரும். இதால போகும். இப்போ உங்களுக்கு இதால போகணும்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு சொன்னாலே 1 அமைன் தான் வரும். எனக்கு இது 2ல் 1 தான் ஆன்சர். 1 அமைன், செகண்ட் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போகலாம். பேர் வைக்க தேவையில்லை. சரிதானே? சும்மா நம்பரை பார்த்துட்டு இப்படி எடுக்கலாம். சரி, நான் வேணும்னா பேர் வச்சு காட்டுறேன். செகண்ட் ஆன்சர். ஸோ உங்களோட கார்பன் செயின் இப்படித்தான் வரும். 2 3 4 5. உங்களோட இது பிரதியீட்டு கூட்டம், இதை பேர் அமைன். இப்ப அமைன் பிரதானமா வந்தா இது பிரதி செகண்டரியா தானே வருது, அப்போ அமைனோ. இது பிரதானமா வந்தா ஓல், இப்ப செகண்டரியா வருது. சோ ஹைட்ரோக்சி. வேற பிரதியீட்டு கூட்டங்கள் இல்லை. ஸோ முதலாவது 1 அமைனோ. எப்பையும் நம்பருக்கும் இங்கிலீஷ் லெட்டருக்கும் இடையில ஹைஃபன் போட வேணும், நேர்கோடு போட வேணும். 1 அமைனோ. நீங்க எங்கேயுமே இடைவெளி விடக்கூடாது. நீங்க முழு 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 ஆர்கானிக் IUPAC பேரிட்டிலையும் இடைவெளி விட வேண்டியது 3 இடம். முழு கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் IUPAC பேரிட்டிலையும் இடைவெளி விட வேண்டியது 3 இடம். ஒன்று O8 எழுதும் பொழுது முன்னால போடுற மெத்தைல் கூட்டத்துக்கு இடைவெளி விட வேணும். அடுத்தது ஒயிக் அசிடுக்கு இடைவெளி விட வேணும். அடுத்தது ஒயில் குளோரைடுக்கு இடைவெளி விட வேணும். வேற எங்கேயும் விடக்கூடாது. வேற எந்த ஒரு ஆர்கானிக் IUPAC பேரிட்டிலையும் இடைவெளி விடக்கூடாது. சரிதானே? இப்ப கவனிங்க. ஸோ 1 அமைனோ இடைவெளி விடாம அடுத்தது நம்பர் போட போறேன். ஸோ ஹைஃபன். 4 ஹைட்ரோக்சி. எல்லாமே இங்கிலீஷ் ஸ்மால் லெட்டர்ல தான் எழுத வேணும். ஹைட்ரோக்சி. இடைவெளி விடாம எனக்கு பிரதியீட்டு கூட்டங்கள் முடிந்தது. ஸோ இப்போ நான் அடுத்ததா கார்பன் எண்ணிக்கையை போட போறேன். ஸோ இங்கிலீஷ் லெட்டரோட இங்கிலீஷை சேர்க்க போறேன். ஸோ எந்த குறியீடும் போட தேவையில்லை. பென்ட் டேன் தேவையில்லை. பென்டேன்
3 on. நம்பர் போடணுமெண்டா இங்கிலீஷ் லெட்டருக்கும் நம்பருக்கும் இடையில டேஷ் போட வேணும். 3 on. சரிதானே? 3 on. ஸோ உங்களுக்கு சில நேரம் இப்படியும் போடலாம். சரிதானே? ஹைட்ரோக்சி 3 பென்டனோன்னு போடலாம். இந்த 3 தூக்கி முன்னுக்கும் போடலாம். சரிதானே? ஓகே. ஸோ இதில் உங்களோட ஆன்சர் செகண்ட் ஆன்சர். நான் மீண்டும் சொல்றேன், ஃபைனல் பேப்பர்ல ஸ்டார்டிங்ல பேர் வைக்க போகாதீங்க. சும்மா எங்க சரி எங்க பிள்ளைன்னு பார்த்து போட்டு எது எஞ்சுதோ அதுல எது சரி வருமென்று பார்த்தீங்களா பிழை விடாம செய்வீங்க. சரிதானே? ரைட். 6 கொஸ்டின் நம்பர் 6. 27 பாகை சியில் 1 லிட்டர் கொள்கலனில் வாயு எக்ஸின் தசம் 1 மூல் உள்ளது. வாயு மூலக்கூறொன்றில் சராசரி வர்க்க மூலக்கதி 15.2 மீட்டர் செகண்ட் -1 ஆகும். வாயுவின் சார் மூலக்கூற்று திணிவு. உங்களுக்கு தெரியும், எங்கட வாயு ஒன்றினுடைய VRMS அல்லது CRMS ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT/m. ஒரு வாயுவினுடைய சராசரி வர்க்க மூலக்கதி என்னத்துல தங்குமெண்டா வெப்பநிலையிலையும் மூலக்கூற்று திணிவிலையும் மட்டும்தான் தங்கும். ஸோ இந்த கனவளவு இந்த மூளை எல்லாம் தங்காது. பிறகு அதை போட்டிருக்கிறாரு, உங்களை கன்ஃபியூஸ் பண்ண போட்டிருக்கிறாரு. அதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த வசனத்தால எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. நீங்க தான் அதை வச்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. அது எங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு என்ன தேவைண்டா, இந்த CRMS-உம் வெப்பநிலையும் மூலக்கூற்று திணிவும் தான் தேவை. ஸோ உங்களுக்கு CRMS தெரியும், வெப்பநிலை தெரியும், ஆர் பெருமானமும் தெரியும். ஸோ இந்த சமன்பாட்டில் போய் எம்ம கண்டா சரி. அப்ப எம் சமன் CRMS ஸ்கொயர்ட் சாரி CRT. நீங்க ரெண்டு பக்கம் என்ன செய்வீங்க, வர்க்கம் எடுப்பீங்க. எடுத்தா எம் சமன் 3RT/CRMS ஸ்கொயர்ட்னு வரும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பிரதியில போறீங்க, அவ்வளவுதான். ஸோ 3 × 8.314 அல்லது நீங்க MCQ தானே 25/3 என்று போட்டாலும் MCQல ஆன்சருக்கு ஈஸியா வரலாம். 25/3. தனி வெப்பநிலை போட வேணும். அது பாகை சீல கிடக்குது. ஸோ கெல்வின்ல போட்டா 300. கீழே CRMS ஸ்கொயர்டு. ஸோ CRMS வர்க்கம். ஸோ 15.2 வர்க்கம். 15.2 வர்க்கம். இதை சுருக்கினா உங்களுக்கு எம் வரும். போனீங்க. நான் MCQன்னு சொன்னா இது எப்படி தெரியுமா செய்யணும், சிம்பிளா இப்படி போடலாம். இப்ப 15.2 அன்னளவா 225 போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அன்னளவா போடலாமா? ஸோ போட்டா இந்த 3யும் போயிடும். ஸோ இது உங்களுக்கு 1 டைம், இது உங்களுக்கு 11 டைம். ஸோ 11 டைம்னு சொன்னா 300/11. சரிதானே? ஸோ அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 29க்கு கிட்ட வரும். இருக்கிறதுல ஒரு 29க்கு கிட்ட வர ஆன்சர் ஃபோர்த் ஆன்சர். இல்லைன்னு சொன்னா நீங்கள் திருத்தமா சுருக்கத்தான் வேணும். வர்க்கிச்சு திருத்தமா சுருக்கினா உங்களுக்கு ஃபோர்த் ஆன்சர் வரும். பட் அப்படி கஷ்டப்பட தேவையில்லை. 300/11 என்று சொன்னா கிட்டத்தட்ட 30க்கு கிட்ட வரணும். ஸோ 30க்கு கிட்ட வர ஆன்சர் ஃபோர்த் ஆன்சர். அப்ப அந்த இடத்துல நீங்கள் சுருக்கல்ல டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சரி, 7வது கேள்வி. மூடிய விறைத்த கொள்கலனில் நிகழும் பின்வரும் சமநிலை தாக்கத்தை கருதுக. சிறிதளவு கார்பன் இல்ல, சரிதானே? சாரி, இது ABC தானே? ஸோ என்னன்னு தெரியாது. சிறிதளவு C கேஸ் ஆனது தொகுதியில் இருந்து அகற்றப்படுதல் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எதுவாகும்?
நீங்க அவர் சொல்ற டைம்ல சமநிலை நடக்குது, உள்ளுக்கு சமநிலை நடக்குது, ஈக்குலிபிரியம்ல இருக்குது. சமநிலைன்னு சொன்னா என்ன? சமநிலையில இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? முன்முக தாக்க வீதம் ஸ்டார்டிங்ல முன்முக தாக்க வீதமும் பின்முக தாக்க வீதமும் சமனாகி இருந்திருக்குது. ஸ்டார்டிங்ல சமநிலை, எப்படி சமநிலை வந்திருக்கும்? முன்முக தாக்க வீதமும் பின்முக தாக்க வீதமும் சமனாகித்தான் சமநிலை வந்திருக்கும். அப்படி என்றா முன்முக தாக்க வீதத்துக்கு என்ன எழுதலாம்? RF சமன் KF இன்டு A கேஸினுடைய வர்க்கம் B கேஸ். சரி, அதே மாதிரி பின்முக தாக்க வீதம் KR இன்டு C கேஸினுடைய வர்க்கம். போனீங்க வீத விதியில உள்ள சரிவுகள் எல்லாம் கணநிலை சரிவுகள். அந்தந்த கணத்துல உள்ள சரிவுக்கு அந்தந்த கணத்துல உள்ள தாக்க வீதம் வரும். சரிவு அந்த கணத்துல என்னவோ அந்த கணத்துல உள்ள தாக்க வீதம் வரும். நீங்க ஸ்டார்டிங்ல சமநிலையில இருக்குதுன்னு சொன்னா இந்த முன்முக தாக்க வீதமும் பின்முக தாக்க வீதமும் சமன். அப்படின்னா என்ன செய்யறாரு? ரெண்டும் சமன். ஃபீல் பண்ண வேணும். அந்தந்த கணத்துல ஏடசரிவுட வர்க்கமும் பீடசரிவுட பெருக்கமும் கேஃபும் பெருக்கினா வார ஆன்சரும் ஆறாரும் சமனா இருந்திருக்குது. இப்ப நீங்க போய் கவனிங்க, இந்த சீய குறைச்சி விடுறீங்க. திடீரெண்ட மாதிரி சீரசரிவை குறைச்சி விட்டா சொல்லுங்க, அந்த கணம் குடுவையில உள்ள சீரசரிவு குறையும். குடுவையில உள்ள சீரசரிவு குறைஞ்சா அந்த கணம் மாறாது. அந்த கணம் சீரசரிவு குறைஞ்சா அந்த கணம் பின்முக தாக்க வீதம் குறைஞ்சிரும். ஆனா சொல்லுங்க, அந்த கணம் முன்முக தாக்க வீதம் மாறாது. ஏன்? முன்முக தாக்க வீதம் அந்த கணம் மாறாது. ஏன் மாறாதுண்டா, நீங்க சீய குறைச்ச அந்த கணம் ஏடசரிவு சமநிலையில உள்ள வருமானமாத்தான் இருக்கு. பீடசரிவும் சமநிலையில உள்ள வருமானமாத்தான் இருக்கு. நீங்கள் குறைச்சிட்டு சிறிது நேரத்தின் பின்னர் என்று சொன்னா கட்டாயம் தாக்கம் விடுத்தானே. நான் முதல் கேள்வி விடையை சொல்றேன், அதுக்கு பிறகு கொஞ்சம் டீப்பா கதைப்போம். இது ஒரு நல்ல கேள்வி, சரிதான்? அப்ப சீய குறைச்ச அந்த கணம் ஏடசரிவு அப்படியோதான் இருக்கும். நல்லா விளங்கிக் கொள்ள வேணும். நான் சொல்றது அக்கணம், அந்த கணம் தான் கதைக்கிற அந்த இன்ஸ்டன்ஸ், சிறிது நேரத்தின் பிறகெல்லாம் இல்லை. சீய குறைச்ச அந்த கணம் நீங்க இந்த பின்முக தாக்க வீதம் குறைஞ்சிடும். சொல்லுங்க, அப்ப இந்த முன்முக தாக்க வீதமும் பின்முக தாக்க வீதமும் சமனா இருந்த டைம்ல திடீரென்று பின்முக தாக்க வீதம் குறைஞ்சா முன்முக தாக்க வீதம் அதிகமா இருக்கும், பின்முக தாக்க வீதம் குறைவா இருக்கும். குயிக்கா என்ற தாக்கம் எல்லாம் வலது பக்கம் மூவாகும். லீச்சட்டலியற தத்துவம் இதைத்தான் சொல்லுது, வலது பக்கம் மூவாகும். சொல்லுங்க, அப்படி என்றா அடுத்த கணம் ஏடசரிவு குறையும். ஏ சமநிலையில எப்படி வரும்? ஏட அழியிற வீதமும் ஏட உருவாகிற வீதமும் சமனாகிறதுலதான் ஏட அளவு மாறாம சமநிலை வருது. திடீரென்ற மாதிரி நீங்க சீரசரிவை குறைச்சி விட்டா அந்த கணம் பின்முக தாக்க வீதம் குறைஞ்சா ஏ உருவாகிற வீதம் குறைஞ்சிடும். ஆனா ஏ அழியிற வீதம் மாறாமல் இருக்கும். தேறியதா? அந்த கணம் சமநிலை குழம்பிடும். எப்ப சீய குறைக்கீங்களோ அந்த கணம் சமநிலை வராது, சமநிலை உடைஞ்சிடும். தேறியதா ஏட அளவு குறையும். அதே மாதிரி சி குறைஞ்சா ஏட அளவு குறைஞ்சிடும். அடுத்த கணம் ஏட அளவு குறைஞ்சிடும். அடுத்த கணம் பீட அளவும் குறைஞ்சிடும். ஏன் ஏட அளவு குறைஞ்சா பி குறையணும்? சீர சரிவு குறைஞ்சா தேறியதா முன்முக தாக்க வீதம் அதிகம். எனவே முன்னுக்குத்தான் அதிக விளைவுகள் வரும். ஏட அளவு நேரத்தோட குறையும், பீட அளவும் குறையும். சிறிது நேரத்துக்கு பிறகு ஏயும் குறைஞ்சி பியும் குறைஞ்சா முன்முக தாக்க வீதம் குறையும். அதே டைம்ல நீங்க சீய குறைச்சிட்டீங்கள், பட் சிறிது நேரத்துக்கு பிறகு திரும்ப சி உருவாக தொடங்கும். காரணம் ஏயும் பியும் குறைகிறது. அப்படி ஏயும் பியும் குறைஞ்சா திரும்ப சி உருவாக தொடங்கும்.
ஸோ சீரசரிவு கூடிக்கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு கிராஃபில் சொன்னால் இப்படி சமநிலையில 2 தாக்க வீதமும் சமனா வரும். சரிதானே? நீங்கள் சீய குறைச்ச கணம், நான் முன்முக தாக்க வீதத்தை RF என்று சொல்றேன், RR என்று சொல்றேன், ரெண்டும் சமன். சீய குறைச்ச கணம் தடாருண்டு சரிதானே, பின்முக தாக்க வீதம் விழும். ஆனா முன்முக தாக்க வீதம் அந்த கணம் மாறாது. ஏன் மாறாது? முன்முக தாக்க வீதம் மாறணும் என்றா KF மாறணும், ஏட சரிவு மாறணும், பீட சரிவு மாறணும். அந்த கணம் மாறாது தானே. சோ பின்முக தாக்க வீதம் விழுந்துடும். சொல்லுங்க, இப்ப சமநிலை குழம்பிடும், இப்ப சமநிலை இல்லை. அப்ப தேறியதா பின்முக தாக்க வீதத்தை விட முன்முக தாக்க வீதம் இப்ப பெருசாயிரும். சரிதானே? விளங்குற மாச்சுன்னா இது 100, இது 100, ஸ்டார்டிங்ல 100 100. இப்ப எப்ப நீங்க செய்ய குறைக்கீங்களோ அந்த டைம்ல இது 50 போயிடும். ஆனா இது 100 தான். ஸோ தேறியதா இது 100, பின்முக தாக்க வீதம் 50 கண்டபடியினால கிராஃப் இருக்குத்தானே, முன்முக தாக்க வீதம் இருக்குத்தானே, அது கூட. அதனால தாக்கம் முன்னுக்கு நடக்கும். தாக்கம் முன்னுக்கு நடக்க நடக்க ஏட அளவு குறையும், பீட அளவு குறையும், ஏ குறையும், பி குறையும், முன்முக தாக்க வீதம் குறையும். குறைஞ்சா அந்த கிராஃப் கீழே. அதே டைம்ல சொல்லுங்க, ஏட அளவும் பீட அளவும் குறைய தொடங்கிட்டா இப்ப சீரளவு கூடும். சீரளவு கூடினா சீரசரிவு கூடும், சீரசரிவு கூடும். கூடினா பின்முக தாக்க வீதம் நேரத்தோட கூடும். குறைஞ்சது நேரத்தோட கூடும், கூடும், குறை, கூடும். அப்படியே மீண்டும் ஒரு புதிய சமநிலை அடையும். ஸோ புதிய சமநிலையில ஆரம்பத்துல உள்ள தாக்க வீதத்தை விட புதிய சமநிலையில உள்ள தாக்க வீதம் குறையத்தான் வரும். சரிதானே? அப்ப கவனிங்க, ஆரம்பத்தில் பித்தாக்க வீதம் குறைகின்றது. எஸ், நீங்க சீய குறைச்ச கணம் குறையும். சரி, ஆரம்பத்தில் குறைகின்றது. சரிதானே? ஆனால் பின்னர் அதிகரிக்கும். திருத்தமா சொன்னா, ஆரம்பத்தில் பித்தாக்க வீதம் குறைந்து பின்பு அதிகரிக்கும். ஏன் பின்பு அதிகரிக்க வேணும்? ஏன்னா பிறகு சீரசரிவு கூடிடும். ஏன் கூட வேணும்? தாக்கம் முன்னுக்கு நகரும். ஏன் முன்னுக்கு நகர வேணும்? முன்முக தாக்க வீதம் கூட. ஏன் முன்முக தாக்க வீதம் கூட? ஏனென்றா அந்த கணம் ஏட பீட சரிவு மாறல. சரி, ஆரம்பத்தில் முத்தாக்க வீதம் குறைந்து பின் படிப்படியாக அதிகரிக்கும். சொல்லுங்க, ஆரம்பத்தில் முத்தாக்க வீதம் குறைந்து, தெரியாது, அந்த கணத்துல முத்தாக்க வீதம் மாறாது. அந்த கணத்துல முத்தாக்க வீதம் மாறாது. ஆரம்பத்தில் முத்தாக்க வீதம் குறைமண்டா பிழை. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல முத்தாக்க வீதம் குறை, அந்த கணம் மாறாது. ஆனா பின்னர் குறையும், பின்னர் குறையும். முத்தாக்க வீதம் பின்னர் குறைஞ்சு கொண்டே போய் மாறாம இருக்குமே தவிர ஒருபோதும் முத்தாக்க வீதம் இங்கு கூறுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஏட பீட சரிவு குறையத்தான் போகுதே தவிர கூடாது. ஏயும் பியும் குறைஞ்சுதான் போகுமே தவிர கூடாது. அப்படி என்ன எப்படி சொல்லியிருக்க வேணுமென்றா, ஆரம்பத்தில் முத்தாக்க வீதம் மாறாது இருந்து பின்னர் படிப்படியாக குறையும் என்று சொல்லியிருந்தா சரி. இப்ப சொன்னது பிழை. மீண்டும் சமநிலை அடையப்படும் போது பியின் சரிவு ஏயின் சரிவின் 2 மடங்காகும். புதிய சமநிலை வரும் தானே. அப்படி புதிய சமநிலை வரும் பொழுது உள்ளுக்கு இருக்கிற பீட சரிவு ஏட சரிவின் 2 மடங்கு என்று சொல்றாரு. இது எப்பொழுதும் உண்மையான கூற்று அல்ல. இதை நீங்கள் முடிவெடுக்கணுமெண்டா ஆரம்பத்துல உள்ளுக்கு இருந்த ஏட பீட அளவுகள் தெரிய வேணும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரிதானே? அப்ப ஆரம்பத்துல ஏபீட மூல்கள் தெரியாம எங்களுக்கு எவ்வளவு குறைஞ்சது கூடினதுன்னு தான் பார்க்கலாமே தவிர எவ்வளவு இருக்குது என்று தெளிவா சொல்லணும்டா ஆரம்பத்துல இருந்தது தெரிய வேணும். மீண்டும் சமநிலை அடையப்படும் போது பியின் சரிவு ஏயின் சரிவின் 2 மடங்காகும் என்று உறுதியா சொல்லலாது. சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல இருந்தது தெரிஞ்சாதான் சொல்லலாம். சோ சி பிழை. சோ ஏ மட்டும் தான் சரி,
செகண்ட் ஆன்சர் வரும். ஓகே, நான் என்ன சொல்றேன், அந்த கணம் அக்கணத்துல உள்ள சரிவுகள் தான் அக்கணத்துல உள்ள தாக்க வீதத்தை தீர்மானிக்கும். சீய குறைச்சா அக்கணம் பின்முக தாக்க வீதம் மட்டும்தான் குறையும், முன்முக தாக்க வீதம் மாறாது. ஆனா அதுக்கு பிறகு ஏயும் பியும் குறைய ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஏட சரிவு குறையும், பீர சரிவு குறையும். ஏயும் பியும் குறைகிறபடினால சி உருவாக தொடங்கிடும். ஸோ அடுத்த கணம் சீட சரிவு கூடிடும். பின்முக தாக்க வீதம் கூடும், முன்முக தாக்க வீதம் குறையும். பாருங்க, குறைஞ்சு கொண்டு வருது, கூடிக்கொண்டு வருது, சமனாகுது. சரிதானே? ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். பின்வரும் கரைசல்களில் இது தாங்கல் கரைசலாக தொழிற்படாது. உங்களுக்கு தெரியும், இந்த பஃபர் சொல்யூஷன் சிறிதளவு H+ஐயோ அல்லது OH- போட்டா கரைசல்ட VHல பெரிய ஒரு மாற்றம் வராத கரைசல்கள் தான் பஃபர் சொல்யூஷன். சரிதானே? ஒரு பஃபர் சொல்யூஷன் கெமிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். முடிவு இதுதான். அதுல கெமிஸ்ட்ரி எல்லாம் ஆழமா இருக்கும், முடிவு சரிதானே. ஒரு 5 வகையான கரைசல்கள் உங்களுக்கு தாங்கல் கரைசலா செயற்படலாம். ஒன்று, ஒரு மென்னமிலமும் அதிட அன்னயன் உப்பையும் கொண்ட கரைசல். இரண்டாவது, ஒரு மென்காரமும் அதிட கற்றயன் உப்பையும் கொண்ட கரைசல். மூன்றாவது, ஒரு மென்னமில மென்கார கரைசல். அதாவது ஒரு மென்னமில மென்கார கரைசல் அல்லது ஒரு மென்னமில மென்கார உப்பு. ஒரு மென்னமில மென்கார உப்பு கரைசல். நாலாவது, இந்த மென்னமிலங்களோட இடைநிலை இணை அமிலங்கள். உதாரணமா ஒரு மென்னமிலத்திட இடைநிலைகள், அதாவது இப்ப மென்னமிலங்கள் இடைநிலைகள் தானே, சரிதானே. ஸோ மென் அமிலங்களோட இடைநிலைகள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு H2CO3 ஒரு மென்னமிலம். ஸோ இதோட இடைநிலை என்னன்னு சொன்னா, இப்போ H2CO3 இணை மூலம் தான் HCO3-. ஸோ மென்னமிலத்திட இடைநிலை இருமூல மும்மூல மென்னமிலங்களோட இடைநிலை. சரிதானே? எல்லா மென்னமிலமும் இல்லை. எச்சேக்கு சொல்லலாது, எச்சே மென்னமிலம். ஆனா A- அந்த கதை கதைக்கு இயலாது. என்ன சொல்றேன்டா, முழு சிலபஸுக்கும் தாங்கல் கரைசல்கள் 5 தான். ஒன்று மென்னமிலம் அதோட அன்னயன் உப்பு, மென்காரம் அதோட கற்றயன் உப்பு அல்லது ஒரு மென்னமில மென்கார உப்பு. அடுத்தது இருமூல மும்மூல மென்னமிலங்களோட இடைநிலைகள். உதாரணமா பொஸ்போரிக் அமிலம் ஒரு மென்னமிலம். அப்படின்னா பொஸ்போரிக் அமிலத்தோட இடைநிலை H2PO4-, HPO4-2-. இதெல்லாம் மென்னமிலமா செயற்படலாம். ஆனா பொஸ்பேட் இருக்குதானே, பொஸ்பேட் இது செயற்பட இயலாது. நான் சொல்றேன், இருமூல மும்மூல மென்னமிலங்களோட ஆரம்பமும் இல்லை இறுதியும் இல்லை, இடைநிலைகள் தான் தாங்கள் தொழிற்பாட்டை காட்டலாம். ஐந்தாவது, இப்ப எங்க சிலபஸ்ல இது இல்ல, புரதங்கள் அமினோ அமிலங்கள். அதுதானே. ஏன் அமினோ அமிலங்கள்? ஏனென்றா அமினோ அமில கூட்டங்கள்ல ஒரு மென்னமிலம் கார்பாக்சிலிக் அமிலமும் வரும், ஒரு மென்காரம் NH2-வும் வரும். ஒரு மென்காரமும் வரும், மென்னமிலமும் வரும்னு சொன்னா இந்த கூட்டம் மென்னமில மென்காரம், இந்த கூட்டம். ஸோ புரதங்கள் உங்கள்கிட்ட முழு உலகத்திலையும் இந்த 5 தான் தாங்கள் கரைசலா செயற்படும், வேற எதுவும் செயற்படாது. ஸோ ஷோர்ட்டா சொல்லியிருக்கிறேன். முதலாவது சோடியம் இரு கார்பனேட். ஸோ இதுல இரு கார்பனேட் இருக்கிறபடியினால இந்த இரு கார்பனேட் அயன் கார்போனிக் அமிலம்னு சொல்லக்கூடிய மென்னமிலத்தினுடைய இணை மூலம் அல்லது இடைநிலை. எனவே இந்த அயன் மட்டுமே உங்களுக்கு தாங்கள் தொழிற்பாட்டை காட்டலாம். தாங்கள் தொழிற்பாடுன்னு சொன்னா H+ வந்தாலும் தனக்குள்ள வாங்கி எடுக்க வேணும், OH- வந்தாலும் தன் H+ விட்டு சமன் செய்ய வேணும். சரிதானே? அந்த வேலையை இது பார்க்கும். அது தாங்கள் தொழிற்பாட்டை காட்டலாம். இரண்டாவது K2CO3. ஸோ
இதுல நீருக்குள்ள போனா ஃபுல்லா கே பிளஸும் கார்பனேட்டும் வரும். கே பிளஸ் தாங்க தொழிற்பாட்டை காட்டாது, கார்பனேட்டும் காட்டாது. எனவே இது தொழிற்படாது. சோடியம் ஐசோபோஸ்பேட், அதாவது H2PO4, ஐஃபோ இல்லை இது H2PO4-. சொன்னதானே பொஸ்போரிக் அமிலம் என்று சொல்லக்கூடிய மென் அமிலத்தினுடைய இடைநிலை அயன். அந்த அயன் மட்டுமே தாங்கள் தொழிற்பாட்டை காட்டலாம். மூணாவது மென் அமிலமும் அசட்டிக் அமிலம் என்று சொல்லக்கூடிய மென் அமிலமும் அந்த மென் அமிலத்தினுடைய உப்பையும் கொண்ட ஒரு கலவை. அசட்டிக் அமிலமும் அசட்டிக் அமிலத்தினுடைய இணை மூலமான அசட்டேட்டினை கொண்ட உப்பு கரைசலும் சேர்ந்து தாங்கள் தொழிற்பாட்டை காட்டலாம். இந்த கூட்டம் காட்டலாம். ஐந்தாவது ஒரு மென்கார வண்ணமில உப்பு. ஒரு மென்னமில மென்கார உப்புண்டா அது தாங்கள் தொழிற்பாட்டை காட்டும். இது மென்னமில வண்ணமில மென்கார உப்பு, இவரால தாங்கள் தொழிற்பாட்டை காட்ட முடியாது. இதுக்கு 2 ஆன்சர் வரும், 2,5 வரும். சரிதானே? உங்களுக்கு 2 ஆன்சர் வரும், 2ம் 5ம் வரும். சரிதானே? ரைட். இது அமோனியம் குளோரைட் இல்லாம அமோனியம் அசட்டேட்டா இருந்தால் தொழிற்படும். ஏன்? இது மென் அமில மென்கார உப்பு தாங்கள் தொழிற்பாட்டை காட்டும். சரிதானே? 3வது சிஸ்டம். ஸோ உங்களுக்கு இதுல தரப்பட்ட கேள்வியில 2,5 தான் விடை. சரிதானே? அது ஏதோ டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கலாம், பட் கேள்வியில டைப் பண்ணப்பட்டதின் அடிப்படையில 2ம் 5ம் வரலாம். அல்லது சம்டைம் டைப் மிஸ்டேக்ல இந்த இடத்துல அவரு NH4OH கலவைன்னு போட்டிருக்கலாம். NH4OH கலவைன்னு சொல்லி இருந்தாருண்டா இந்த தொகுதியும் தாங்கள் தொழிற்பாட்டை காட்டும். ஒரு மென்கார உப்பை கொண்ட கரைசல் காட்டலாம். சரிதானே? எப்படி காட்டும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிதானே? உங்களுக்கு தாங்கள் தொழிற்பாடு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என விளக்குகன்னு சொல்லி கூட கேள்விகள் வருது இப்ப அண்மை காலத்துல. சரிதானே? நீங்கள் செய்வீங்கள் அது. சரி. 9வது, கீழே தரப்பட்டுள்ள வெப்ப இரசாயன தரவுகளின் அடிப்படையில் பின்வரும் கூற்றுகளுள் சரியானது எதுவாகும்? ஒரு மெத்தனால் CO தாக்கி அசட்டிக் அமிலம் வருது. உங்களுக்கு மெத்தனால், கார்பன் மோனாக்சைடு, அசட்டிக் அமிலம், கேஸ் ஆகியவற்றின் டெல்டா H ஸ்டாண்டர்ட் கம்பஷன் தகன தாக்கங்கள், சரிதானே, தகன வெப்ப உள்ளுறை பெருமானங்கள் தரப்பட்டுள்ளது. சரி. சோ கீழே சொல்றாரு, இந்த தாக்கத்தினுடைய வெப்ப உள்ளுறை மாற்றத்துக்கு சில பெருமானங்களை சொல்லி போட்டு வெப்பநிலை அதிகரிப்புடன் சமநிலை மாறிலி குறையும், சமநிலை மாறிலி அதிகரிக்கும். ஓகே கவனிங்க. உங்களுக்கு தெரியும் எங்களோட சமநிலை மாறிலிகள் APKC வெப்பநிலையில தங்கும். கவனிங்க, இதுல வெப்பநிலை கூடினா அகவெப்ப தாக்கமா இருந்தா KPKC கூடும். வெப்பநிலை கூடும் பொழுது அகவெப்ப தாக்கமா இருந்தா KPKC கூடும். சரிதானே? வெப்பநிலை கூடும் பொழுது அது புற வெப்ப தாக்கமா இருந்தா KPKC குறையும். அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? வெப்பநிலை அதிகரிப்புடன் சமநிலை மாறிலி குறைகிறது எல்லாம் குறைகின்றதுன்னு தான் இருக்குது. சரிதானே? அப்படின்னா குறையோணும் என்று சொன்னாலே அது கட்டாயம் முன்முகத்தாக்கம் புறவெப்ப தாக்கமாகத்தான் இருக்க வேணும். பட் இந்த தாக்கம் அகவெப்பமா புறவெப்பமான்னு எங்களுக்கு தெரியாது. பொதுவா வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை குறைஞ்சால் ஒரு புறவெப்ப தாக்கம் என்ற ஒரு கன்செப்ட் இருக்குது. அது எப்பயும் சரி வராது. சரிதானே? நாங்கள் தரவுகள் தரப்பட்டிருக்குத்தானே, நாங்கள் அதை வச்சு கணிப்பு செய்து பார்க்கலாம். கவனிங்க, ஒரு தாக்கம் ஒன்றினுடைய வெப்ப உள்ளுறை மாற்றத்தை முழு சிலபஸ் முழு கெமிஸ்ட்ரிக்கும் 4 மெத்தட்ல துணியலாம். ஒரு தாக்கத்தை தந்து போட்டு அந்த தாக்கத்தினுடைய வெப்ப உள்ளுறை மாற்றத்தை கண்டுபிடிங்கன்னு சொன்னா 4 மெத்தட்ல துணியலாம்.
நான் சொல்றதெல்லாம் ஃபைனல் முடிவுகள் சரிதானே? கெமிஸ்ட்ரியில இப்ப நான் சொல்றதெல்லாம் ஃபைனல் முடிவுகள். உண்மையில கெமிஸ்ட்ரி இப்படி பாடமாக்கி படிக்கிற பாடம் இல்ல. ஒவ்வொன்றையும் அணு அணுவா விளங்கினா இந்த முடிவுகள் எல்லாம் எங்கட பிரெயின்ல அந்த ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிருக்கு சரிதானே? நான் முடிவுகளைத்தான் சொல்லலாம் பேப்பர் செய்யும் பொழுது டீப்பா கதைக்கு இயலாது. ஸோ முதலாவது நேரடியா சமன்பாட்டை போட்டு காணலாம். நேரடியாக சமன்பாடுகளை போட்டு காணலாம். டெல்டா ஹெச் ஆர் சமன் டெல்டா ஹெச் ப்ரொடக்ட் மைனஸ் டெல்டா ஹெச் ரியாக்டன் என்று கணிக்கலாம். அதுல தோன்றல் வெப்ப தரவுகளை போட்டு நேரடியா கணிக்கலாம். டிரெக்ட். ரெண்டாவது சக்கரம் போட்டு கணிக்கலாம். ஒரே விடைய 4 மெத்தட்ல எடுக்கலாம். சக்கரம் போட்டு கணிக்கலாம். மூன்றாவது வெப்ப உள்ளுறை வரைவு போட்டு கணிக்கலாம். வெப்ப உள்ளுறை கிராஃப கீறி 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 கணிக்கலாம். விட ஒன்றுதான் வரும். ஆனா 4 மெத்தட்ல செய்யலாம். நான்காவது தாக்கங்களை கூட்டி கழிச்சு செய்யலாம். தாக்கங்களை கூட்டி கழிச்சு செய்யலாம். ஒரே விடைய 4 மெத்தட்டால எடுக்கலாம். நீங்க 4ம் தெரிஞ்சிருக்கத்தான் வேணும் சரிதான். 4ம் தெரிய வேணும். நாளைக்கு இந்த கேள்விய சரிதானே தாக்கங்களை கூட்டி கழிப்பதன் மூலம் இத்தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை கணிக்கண்டு எஸ்ஏல கேட்டா இந்த மெத்தட் தெரியத்தான் வேணும். வெப்ப உள்ளுறை வரைவை வரைவதன் மூலம் கணிக்கண்ட இந்த மெத்தட் தெரியத்தான் வேணும். ஒரு சக்கரத்தின் உதவியுடன் கணிக்கண்ட இந்த மெத்தட் தெரியத்தான் வேணும். ஒன்றுமே சொல்லலையா? நீங்க எண்ணத்துல வேணுமென்றாலும் கணிக்கலாம். ஆனா ஒன்றும் சொல்லாட்டி நேரடியா போட்டு கணிக்கலாம். நீங்க முதல் இதுக்கு எந்த ஸ்டெப்பை சூஸ் பண்றேன்னு சொல்றது அங்க உள்ள தரவுகளை பொறுத்து தான் முடிவெடுக்கலாம். நான் சக்கரம் போட்டா சரி வருமா, அல்லது கூட்டி கழிச்சா சரி வருமா, அல்லது நேரடியா போடலாமா இல்லையான்றதெல்லாம் அவர் தார டேட்டாஸை வச்சுதான் முடிவெடுக்கலாம். இந்த கேள்வியை மனதால செய்யலாம் சரிதான். இந்த ஒன் ஷாட்ல செய்யலாம். இருந்தாலும் நாங்கள் இந்த கேள்வியை பிசிக்கல் கேள்வி தானே யூஷுவல் மெத்தட்ல செய்வோம் சரிதான். யூஷுவல் மெத்தட் மீன்ஸ் நாங்கள் சக்கரம் போட போறோம் சரிதான். சக்கரம் சக்கரம் போடுவோமாங்க. CH3 உங்களுக்கு தகன விளைவுகள் தந்திருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் இதையும் தாக்கியையும் எரிச்சு விடுங்க, விளைவையும் எரிச்சு விடுங்க. இந்த சக்கரம் போடுற எப்படி என்றா ரெண்டுக்கும் கொமனான ஒரு ஆள் சூஸ் பண்ண வேணும். இவருக்கும் இவருக்கும் சக்கரம் போட போறீங்கண்டா ரெண்டுக்கும் கொமனான ஒரு இடத்தை சூஸ் பண்ணி தான் சக்கரம் போட வேணும். எனக்கு விளங்குது எந்த ஹைட்ரோ கார்பன் எரிச்சாலும் CO2வும் H2Oவும் தான் வரும். இவருக்கும் CO2H2O, இவருக்கும் CO2H2O. நாங்கள் இப்ப யூஷுவல் மெத்தட்ல பார்ப்போம் சரிதான். சக்கரம் போட போறேன், செயின் போட போறேன். CH3OH பிசிக்கல் கெமிஸ்ட்ரி MCQ தானே, நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. டிரெக்டா செய்தா விட வரும், PCMல செய்தா பிக்கா விட வரும். பட் எஸ்ஏல வந்தா இப்படிதான் செய்யணும். கட்டாயம் பௌதிக நிலைகள் போட வேணும். நான் முன்னாடி இன்ஆர்கானிக் தாக்கங்களுக்கு பிசிக்கல் ஸ்டேட் போட்டிருக்க மாட்டேன். ஆனா பிசிக்கல் கோழிகளுக்கு கட்டாயம் போடுவான், அடி மார்க்ஸ் வராது. CO கேஸ், CH3 COOH கேஸ். உங்களுக்கு கம்பஷன் டேட்டாஸ் தந்திருக்கிறாரு. ஒரு மோல் தகனத்திட வெளிவிடப்படுற சக்தி தந்திருக்கிறாரு. நாங்கள் இவரையும் தகனம் செய்யலாம், இவரையும் தகனம் செய்யலாம், இவரையும் தகனம் செய்யலாம். தகனம் செய்தா எங்களுக்கு வரப்போறது CO2 கேஸ் பிளஸ் H2O கேஸ். அணுக்கள் சமனா இருக்க வேணும். இங்க 2 கார்பன், அப்ப 2 CO2, இங்க 4 ஹைட்ரஜன், 2 H2O. சரி சொல்லுங்க, ஒரு மோல் மெத்தனோல தகனம் செஞ்சா இங்க இருக்குது பெருமானம் 764 மைனஸ் 764. ஒரு மோல் CO தகனம் செஞ்சா மைனஸ் 283.3 மைனஸ் 283.3. அதே மாதிரி ஒரு மோல் அசட்டிக் அமிலத்தை தகனம் செஞ்சா மைனஸ் 923.8.
மைனஸ் 923.8. பாட்டோன்னு சொன்னா அலகெல்லாம் போட வேணுமா? ஒவ்வொரு இடத்துலையும் அலகெல்லாம் போட வேணும். சரி, இதுதான் நம்மளோட டெல்டா ஹெச் ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன். ஓகே, இப்ப சொல்லுங்க, சக்கரத்துல இந்த சுழியும் வலஞ்சுழியும் இடஞ்சுழியும் சமன். அதான் சக்கரத்திட முடிவு. வலஞ்சுழியும் இடஞ்சுழியும் சமன் என்று சொல்றதுதான் சக்கரத்திட முடிவு. அல்லது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஒன் ஷாட்லயே எழுதலாம். நான் உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாவே எழுதி காட்டுறேன். வலஞ்சுழியும் இடஞ்சுழியும் சமன். ஸோ இந்த சுழியும் சமன். சரியா? அப்படி என்றா டெல்டா ஹெச் ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன் இதே சுழில தான் இது வருது. பிளஸ் மைனஸ் 923.8 கிலோஜூல் மூல் -1 சமன். இப்போ மற்ற ஜூல் மைனஸ் 764 பிளஸ் மைனஸ் 283.3. சரியா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் என்றால் டெல்டா ஹெச் ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன் சமன், இது அங்கே போனால் ப்ளஸ் ஆகும். ஸோ 923.8 மைனஸ் இது ரெண்டையும் கூட்டி கழிக்க வேணும். சரிதானே? இப்போ நீங்கள் இதை கழிச்சீங்கள் என்ற கழிச்சீங்கள் என்றால் எங்களுக்கு 923.8 இருந்து 764ஐயும் 283.3 கூட்டி கழிக்க வேணும். கழிச்சால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் என்றால் மைனஸ்ல தான் வரும். சரிதானே? ஏனென்றா இதை விட கழிவற பெருமானம் சூடும். ஸோ கழிச்சால் உங்களுக்கு மைனஸ்ல விட வரும். அது -123.5 கிலோஜூல் மூல் -12 வரும். நீங்க அப்படி ஏண்டா இது ஒரு புற வெப்ப தாக்கம். புற வெப்ப தாக்கம் ஒன்றிட சமநிலை மாறிலி வெப்பநிலை அதிகரிப்போட குறையும். உங்களுக்கு முதலாவது ஆன்சர் வரும். சரிதான்? ரைட். ஸோ அது ஒரு சின்ன விஷயம். பட் இது நாங்கள் சக்கரம் போட்டு செய்யறது. சரிதானே? இதே கேள்வியை நீங்க டிரெக்டா செய்யலாம். சரிதானே? இந்த இடத்த மட்டும் இல்ல, 3 இடங்கள்ல டிரெக்டா போட்டு வரலாம். நான் என்னன்னு சொல்றேன். சரிதானே? ரைட். ஸோ உங்களுக்கு அது ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சரும் வரும், அதே டைம்ல ஃபிஃப்த் ஆன்சரும் அதுதான். என்ன 1ம் 5ம் ஒரே விடைதான். ஸோ விடை 1 அல்லது 5 கண்டு வரும். சரியா? ரைட். சரி, பிசிஎம். ஓகே, கவனிங்க, நான் சொல்ற முடிவை நினைவு கொள்ளுங்க. ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. பிசிஎம் உங்களுக்கு 3 முடிவை சொல்ல போகின்றது. சரிதானே? ஒரு தாக்கம் ஒன்றினுடைய டெல்டா ஹெச் ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷனை காண வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு தரப்பட்ட தரவு தோன்றல் வெப்பம், சேர்வைகள்ல தோன்றல் வெப்ப தரவுகள்னு சொன்னா ஒட்டுமொத்த விளைவினுடைய தோன்றல் வெப்பத்துல இருந்து ஒட்டுமொத்த தாக்கியினுடைய தோன்றல் வெப்பத்தை கழிச்சா டெல்டா ஹெச் ரியாக்ஷன் வரும். முடிவு. ரெண்டாவது, உங்களுக்கு தரப்பட்ட டேட்டா தகன வெப்ப உள்ளுறை டேட்டாவா இருந்தா கவனம், தோன்றல் வெப்பமா இருந்தா விளைவிட மொத்த தோன்றல் வெப்ப உள்ளுறையிலிருந்து தாக்கிற மொத்த தோன்றல் வெப்ப உள்ளுறையை கழிக்க வேணும். உங்களுக்கு தரப்பட்ட டேட்டா
தகன வெப்ப உள்ளுறை டேட்டாவா இருந்தா தாக்கிட மொத்த தகன வெப்ப உள்ளுறை பெருமானத்துல இருந்து விளைவிட மொத்த தகன வெப்ப உள்ளுறை பெருமானத்தை கழிங்க. டிரெக்டா ஒன் லைன்ல ஆன்சர் வரும். மூணாவது, உங்களுக்கு தரப்பட்ட டேட்டா பிணைப்பு பிரிகை சக்தி என்று சொன்னால், பிணைப்பு பிரிகை சக்தியில டேட்டா தந்திருக்கிறாருண்டா கண்ணை மூடிட்டு தாக்கிகளினுடைய பிணைப்பு பிரிகை சக்தியில இருந்து விளைவுகளினுடைய பிணைப்பு பிரிகை சக்தியை கழிங்க. டிரெக்டா ஆன்சர் வரும். சக்கரமும் போட தேவையில்ல, ஒன்னும் போட தேவையில்ல. இது எப்ப ஒர்க் அவுட் ஆகும்னா அந்த 3 இடத்துலயும் தான் ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்னேன் தானே, எல்லா இடத்துலயும் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா பெரும்பாலான இடங்கள்ல அங்க தரப்பட்ட டேட்டாவை வச்சு முடிவெடுக்கலாம். தோன்றல் வெப்ப உள்ளுறை டேட்டாவை தந்து போட்டு தாக்க வெப்பத்தை கேட்கிறாருண்டா விளைவிட மொத்த தோன்றல் வெப்ப உள்ளுறையில இருந்து தாக்கிற மொத்த தோன்றல் வெப்ப உள்ளுறை கழிக்கவார். உங்களுக்கு தரப்பட்ட டேட்டா விளைவு தாக்கிகளோட தகன வெப்ப உள்ளுறைன்னு சொன்னா தாக்கிட தகன வெப்ப உள்ளுறை பெருமானத்தில் இருந்து விளைவை கழிக்க வேணும். அது மாதிரி பிணைப்பு பிரிகைன்னு சொன்னாலும் தாக்கிட மொத்த பிணைப்பு பிரிகை சக்தியிலிருந்து விளைவிட பிணைப்பு பிரிகை சக்தியை கழிங்க. டிரெக்டா ஆன்சர் வரும். செய்து பாருங்க வரும். வாங்க டிரெக்டா செய்வோம். தாக்கிட இவர் 253, இவர் 923, சாரி இவர் 764, இவர் 283. டிரெக்டா கூட்டுங்க. டிரெக்ட் ஒன்னும் யோசிக்க வேண்டாம். டிரெக்ட் கூட்டுங்க. தாக்கியிலிருந்து விளைவு கழிங்க. கவனம், தோன்றல்னு சொன்னா விளைவுல இருந்து தாக்கிய கழிக்க வேணும். தகனம்னு சொன்னா தாக்கியிலிருந்து விளைவை கழிக்க வேணும். சொல்லிட்டேன், குழம்பிக் கொள்ள கூடாது. தாக்கிட மொத்த தகன வெப்ப உள்ளுறை -764. அதே மாதிரி -283. ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினால் உங்களுக்கு -1047 வரும். இது மொத்த தாக்கியினுடைய வருமானம். என்ன சொன்னேன், மொத்த தாக்கியிலிருந்து விளைவை கழிங்க. இதுல இருந்து நீங்க கழிக்க வேணும். விளைவிட -923.8 கழிச்சா கூட்டுப்படும். நீங்கள் இப்ப கழிக்கலாம். -1047 கூட இந்த பெருமானத்தை கூட்டினீங்கள் என்றால் உங்களுக்கு -123.5 என்ற விட டிரெக்டா வரும். சொன்னேன் தானே, தகன வெப்ப உள்ளுறை பெருமானங்கள் தந்தா டிரெக்டா தாக்கிய கூட்டி போட்டு அதுல இருந்து விளைவை கழிச்சு விடுங்க. டிரெக்டா ஆன்சர் வரும். சரிதானே? ஓகே. உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் அல்லது 5th ஆன்சர் வரும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். இதை நீங்கள் நினைவு வச்சுட்டு கொண்டீங்க என்றால் நிறைய இடங்கள்ல ஹெல்ப் பண்ணும். அந்த ஓவரா கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. 10வது, 2-ஹைட்ரோக்சி பியூட்டனோலின் ஒரு மூலுடன் தாக்க முறைய தேவையான KMnO4வின் மூல் எண்ணிக்கை அமில ஊடகத்தில் எவ்வளவாக இருக்கும்? 2-ஹைட்ரோக்சி பியூட்டனோல், பியூட்டனோல் 4 கார்பன், 4 கார்பன். ஸோ 1 2 3 4. சரி, பியூட்டன் ஹோல் and OH, 2-ஹைட்ரோக்சி 1 2. சரிதானே? நீங்க உண்மையில இதுல பேர் இது இல்லை, இது பேர் ஏதோ ஒரு பிழையா வைக்கப்பட்டுள்ளது. உண்மையில எப்படி சொல்லணும்டா, சரிதானே, 1,2 பியூட் டயோல்னு சொல்லுவாங்க. எங்கட சிலபஸ் படி இதுக்கு பேர் சொல்றேன்னா 1,2 சரிதானே பியூட் டயோல்னு சொல்லுவாங்க. அல்லது இது சொன்ன மெத்தட்ல பரவாயில்ல, உங்களுக்கு அதை ஜட்ஜ் பண்ணலாம், உங்களை பாதிப்பு ஏற்படுத்தாது. அது உண்மையில இதை திருத்தமா சொல்றேன்னா 1,2 பியூட்டேன் டயோல்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல்னு தான் வர வேணும். சரி, பரவாயில்ல, உங்களுக்கு கட்டமைப்பு தெரிஞ்சா சரி. சரி, இதை நீங்கள்
KMnO4 தாக்கம் புரிய செய்ய போறீங்கள் என்று சொல்றாரு. இது ஒரு சின்ன விஷயம். நான் இதை கட்டமைப்பை திருத்தமா எழுதுவோம். சரி, நாங்கள் இதுல கட்டமைப்பு விரிச்சு எழுதினா இலகு. ஸோ CH3 CH2 COH CH2 OH. சரி, இங்க ஒரு H வருமா? ரைட். இதுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க ஆர்கானிக்ல படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரியான அல்கஹோலுக்கு H+MnO4- போட்டீங்கள் என்றால் எங்களோட வழி அல்கஹோல் கீட்டோனா மாறும், முதல் அல்கஹோல் கார்பாக்சிலிக் அமிலமா மாறும். எங்களோட விளைவு என்ன வரும் என்றால் CH3 CH2 C double bond O C double bond O C double bond O OH என்று வரும். அப்ப இந்த இடத்துல H+MnO4- போட்டா என்ன விளைவு வரும்னு தெரிய வேணும். சரிதானே? பிளஸ் MnO4- பிளஸ் H+. போனீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த சேர்வையிட ஒட்சியேற்ற எண்ணில் உள்ள மாற்றத்தை நீங்க பார்க்க வேணும். ஸோ இதுக்கு பிறகு நார்மலா தாக்கம் பேலன்ஸ் பண்ற ஐடியா தான். கேள்வி என்னன்னா 2-ஹைட்ரோக்சி பியூட்டனோலின் ஒரு மூலுடன் தாக்கம் புரிய தேவையான KMnO4 மூல் எண்ணிக்கை ரேஷியோ முதல் தாக்கத்தை சமப்படுத்துங்க. அதுக்கு பிறகு ஒரு மூலுக்கு இலகுவா பார்க்கலாம் தானே. சரி, கவனிங்க. அப்படி என்ன இந்த இடத்துல இந்த கார்பனும் ஒட்சியேற்றம் அடைய போகுது, இந்த கார்பனும் ஒட்சியேற்றம் அடைய போகுது. முதல் இந்த கார்பன் ஒட்சியேற்ற எண்ணை பார்ப்போம். சரிதானே? அது இந்த பொண்டில் எதுவும் வராது, உங்களோட இந்த பொண்டால எதுவும் வராது. கார்பன் கார்பனோட இணையுது, இங்கேயும் கார்பன் கார்பனோட இணையுது. ஸோ நோ சேஞ்ச். பட் இந்த பொண்டால கார்பனுக்கு -1 வரும். ஹைட்ரஜனை விட கார்பனுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட -1. மேல ஆக்சிஜனை விட கார்பன் மின்னெதிர்த்தன்மை குறைவு +1. ஸோ ஓவராலா இந்த கார்பன் ஒட்சியேற்றகன் 0. இந்த கார்பன் ஒட்சியேற்றகன் நாங்கள் அதை விரிச்சு எழுதினா உங்களுக்கு இலகுவா விளங்குமா? சரி, CHHOH. அப்போ இந்த கார்பனால -1, இந்த கார்பனால -1, ஆக்சிஜனால +1, இது ரெண்டும் கேன்சலா போயிடும். ஸோ -1. சொல்லுங்க, விளைவுல இந்த கார்பன் தான் அந்த கார்பன், இந்த கார்பன் தான் அந்த கார்பன். ஸோ விளைவுல இது +2க்கு வருது, இவர் +3க்கு வராரு. சொல்லுங்க, அப்போ ஓவராலா இந்த கார்பன் +2க்கு போயிருக்குது. ஸோ தெரியதா இந்த கார்பன் 2 எலக்ட்ரானை இழந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கார்பன் உங்களுக்கு விளைவுல -1ல இருந்து +3க்கு போயிருக்கு, -1ல இருந்து +3க்கு போயிருக்கு. அப்படின்னா இதை எங்கால கொண்டு வாங்க, -4 எலக்ட்ரான். ஸோ -4 எலக்ட்ரான். ஓவராலா இந்த மொலிக்யூல் என்ன செஞ்சிருக்குதுண்டா, இந்த கார்பன் 2 எலக்ட்ரானை இழந்து இருக்குது, இந்த கார்பன் 4 எலக்ட்ரானை இழந்து இருக்குது. ஓவராலா இந்த மொலிக்யூல்ல இருந்து -2 -4 -6 எலக்ட்ரான் வெளியால போகும். உங்களுக்கு தெரியும், எங்களோட Mn+7ல இருக்கும் ஒட்சியேற்றியா செயற்படும் பொழுது நான் Mn2+ மாறும். அவர் ஒட்சியேற்றகன் +7ல இருந்து +2க்கு போகுதுன்றார், அவர் 5 எலக்ட்ரானைத்தான் வாங்கலாம். நீங்க இவர் 6 இழக்கிறாரு, அவர் 5 வாங்குறாரு. ஸோ ரேஷியோ என்ன? ரேஷியோ இது 5க்கு அது 6. ஸோ 5:6. ஸோ உங்களோட ரேஷியோ இது 5, இது 6. ஸோ 5க்கு 6. சொல்லுங்க, 5க்கு 6ண்டா 1க்கு 1:1.2.
1.2ல ஆன்சர் இல்லையா? 1.2 சரிதானே? So that's the answer. சரிதான். சரி, இதான் விட வரணும். சரிதானே? ஓகே. ஆன்சர் 1.2 சரிதானே? 5:6 means 1.1:1.2. இதுல ஒன்றுக்கு 1.23 தேவைப்படும். ஆன்சர் இல்ல. ஸோ 1.2 சரிதானே? நாங்கள் சிங்கள மீடியம் பேப்பர்ஸ் செக் பண்ணி போட்டு சொல்றேன். சரியா? ஓகே, அது இருக்கட்டும். தேங்க்யூ, பாய்.